ரைட், ஸ்கிரீன் ஷேர் பண்ணது விளங்குதா? ரைட், ஓகே. இப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஹெட்டிங் வந்து ஊடக விலங்கறிவுன்ற பகுதி. சரியா? ஊடக விலங்கறிவுன்ற பகுதியில நாங்க முதலாவது பார்த்தோம் விலங்கறிவை பற்றி பார்த்தோம். விலங்கறிவை பார்க்கறதுக்கு முன்னால் நாங்க பார்த்த விஷயம் மொழி. மொழி ஒன்று இல்லாம விலங்கறிவு எடுக்க இயலாது. அப்ப நான் சொன்னேன் விலங்கறிவினுடைய ஒரு பிரதான கருவியாக, ஒரு பிரதான ஊடகமாக நான் சொன்ன விஷயம் மொழி. நான் மொழி இருந்தா தான் ஒன்றை விளங்கலாம். சரியா? அப்ப மொழி ரீதியான அறிவுன்றதான் ஒன்றை ஈஸியா எங்களுக்கு என்ன செய்யலாம், கெஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த விலங்கறிவை பொறுத்த வரைக்கும் முதலாவது சொன்னாங்க சும்மா எழுத வாசிக்க தெரிந்த ஆற்றல் தான் விலங்கறிவு என்றது. பின்னால அச்சூடகத்துக்கு காணப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால இலத்திரனியல் ஊடகத்துக்கு காணப்பட்டு, அதுக்கு பின்னால தொழில்நுட்ப ஊடகம் வரைக்கும் இந்த விலங்கறிவு தன்மை பரந்துபட்ட தன்மையா காணப்பட்டுச்சு. அதுக்காக ஆக்ஸ்போர்ட் அகராதியில செல்லப்பட்ட வரைவிலக்கணம், அதுக்காக வேண்டி யுனெஸ்கோவால் செல்லப்பட்ட வரைவிலக்கணம், இதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஆனாலும் பண்டைய காலத்துல விலங்கறிவு என்று சொல்லி எதை கருதினாங்க பண்டைய கால மக்கள்? சொல்லுங்க பாப்போம். பேச்சு வல்லமை. குட். பேச்சு வல்லமை. என்ன நாங்க பார்த்தோமே, பேச்சு தொடர்பான்னு பார்த்தோம். பண்டைய கால மனிதர்கள் விலங்கறிவு என்று சொல்லி கணிப்பிட்டது பேச்சு வல்லமை. தற்கால மக்கள் எதை விலங்கறிவு என்று கணிப்பிடுறாங்க? எழுத வாசிக்க தெரிஞ்சது. ரைட், ஓகே, குட். எழுத வாசிக்க தெரிந்த ஆற்றல் தற்போது நவீன யுகத்துல விலங்கறிவு என்று கருதப்படுது. சரியா? ரைட். இப்ப விலங்கறிவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதை ஒவ்வொரு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் விலங்கறிவு மாறுபடுது. ஏன்னா நாங்க பார்த்தோம் அச்சு ஊடகத்தை பார்த்தோம், அதே மாதிரி வானொலி, அதே மாதிரி தொலைக்காட்சி, அதே மாதிரி நியூ அண்ட் சோசியல் மீடியா, புதிய சமூக ஊடகம் என்று சொல்லி, அதே மாதிரி கணினி விலங்கறிவு, கற்புல விலங்கறிவு, செவிப்புல விலங்கறிவு படிச்சோமா இல்லையா? இலக்கம் சார் விலங்கறிவு. இலக்கம் சார் விலங்கறிவு என்ற என்ன? டிஜிட்டல் ஊடகத்தை நுகர்கின்ற அறிவு. ஏன்னா குட், ஓகே, அதான் படிச்சோம். இலக்கம் சார் விலங்கறிவு, எண் சார் விலங்கறிவு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். ரைட், ஓகே. அதே மாதிரி நாங்க படிச்சிருந்தோம் விலங்கறிவு எல்லாம் பார்த்து இந்த ஊடக விலங்கறிவோட வருகை. உண்மையாகவே இந்த ஊடக விலங்கறிவினுடைய வருகை எந்த ஒரு உலக நிகழ்வில் தாக்கம் செலுத்துது? சொல்லுங்க பாப்போம். முதலாம் இரண்டாம் உலக போர். ரைட், குட், மாஷா அல்லாஹ் படிச்சிருக்கீங்க. ஏன்னா முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்கள், முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம், ஊடகத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஊடகமானது பயம், பீதி, பால்நெறி மையப்படுத்தி ஊடகம் மூலமாக பல எண்ணற்ற தகவலை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அதுக்கு பின்னால ஊடகத்தை பிழையான முறையில சில தரப்புகள் பயன்படுத்துறாங்க. யார் அவங்க? ஊடக உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள், ஊடக உரிமையாளர்கள். குட், ஓகே, குட். இவங்க பிள்ளையா பயன்படுத்தினதால ஊடகமானது சமூகத்துல பல கூர்மையான தாக்கம் ஏற்படுத்துச்சு. இதன் விளைவாகத்தான் உலகளாவிய ரீதியில ஊடக விலங்கறிவு என்ற தேவை ஏற்படுது. விளங்கிச்சா? அதனாலதான் இந்த கற்கை ஒரு துறை சார்ந்த கற்கையாக கற்பிக்கப்படுகிறது. லாஸ்ட் கிளாஸ் நாம பல விஷயம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ரைட், ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஊடக விலங்கறிவுக்கான வரைவிலக்கணங்கள் நாங்க பார்க்க போறோம். பிரதானமா நீங்க பார்த்த விலங்கும் பிரதானமாக 4 வரைவிலக்கணம் உங்களுக்கு இது 5வது வரைவிலக்கணம் இல்ல. சரியா? எங்களுக்கு பிரதானமாக 4 தான் வரைவிலக்கணம். நீங்க அதெல்லாம் கிளியரா இருந்துக்கோங்க. எங்களுக்கு பிரதானமாக 4 வரைவிலக்கணங்கள் எங்களுக்கு ஊடக விலங்கறிவுக்கு தரப்பட்டிருக்குது. ரைட், அதுல முதலாவது நீங்க பார்த்த விலங்கும் ஜேம்ஸ் பொட்டர் வரைவிலக்கணம். ஜேம்ஸ் பொட்டர் எழுதின புத்தகம் வந்து எழுதிக்கோங்க, ஊடக இலக்கியம் என்ற புத்தகமா. அவட வரைவிலக்கணம், அவட கருத்துக்கள் எல்லாம் எவ்வாறது ஊடக இலக்கியம் என்ற புத்தகத்துல. அப்ப நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல மறந்து போயிட்டு அடுத்த கிளாஸ்ல ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி. சரியா? ஊடக இலக்கியம் என்ற புத்தகத்துலதான் அவட கருத்துக்கள், அவட வரைவிலக்கணங்கள் எல்லாமே செல்லப்பட்டிருக்கும் அந்த ஊடக விலங்கறிவு என்ற இந்த ஒரு வரைவிலக்கணத்தை. ரைட், ஓகே. அப்ப அது ஒரு புது விஷயமா நீங்க படிச்சு கொள்றீங்க. முதலாவது பாருங்க, நாங்க பார்க்க போறோம் ஜேம்ஸ் பொட்டர் என்ன வரைவிலக்கணம் சொல்றாரு ஊடக விலங்கறிவுக்கு. ஜேம்ஸ் பொட்டர் என்ன விளக்கம் பாப்பமே. எமக்கு கிடைக்கின்ற ஊடக தகவல்களை விளங்கிக் கொள்ளவும். அப்ப ஊடக விலங்கறிவின் அடிப்படை தேவை என்ன என்று கேட்டால் விளங்குதல். நோட் த பாயிண்ட். நான் செல்ல வசனம் இதுதான் முக்கியமான ஒரு வசனம். கடந்த 4 வருட பாஸ் பேப்பர்ல அடிக்கடி வார ஒரு கேள்வி, லாஸ்ட் பாஸ் பேப்பர்ல இது ஏவினா வந்துருந்துச்சு. என்ன கேட்பாங்க எக்ஸாம்ல? ஊடக விலங்கறிவின் அடிப்படை தேவை யாது என்று கேட்கலாம். அழகா அந்த கிளியரா விளங்கிக்கோங்க விஷயங்களை. ஊடக விலங்கறிவின் அடிப்படை தேவை யாது என்று கேட்கலாம். அல்லது
ஊடக விலங்கறிவின் அடிப்படை கட்டமைப்பு யாதென்று கேட்கலாம். அல்லது ஊடக விலங்கறிவின் மூலம் புரிந்து கொள்ளப்படுவது யாதுன்னு கேட்கலாம். பிடியும் அந்த வினா கேட்கலாம் பரீட்சையில. அல்லது ஊடக விலங்கறிவின் மூலம் எதிர்பார்க்கப்படுவது யாதுன்னு கேட்கலாம். பாருங்க, கேள்வி என்பது பல கோணத்துல பலவிதமா பரீட்சையில கேட்கலாம். ஆன்சர் ஒன்றுதான். ஆன்சர் ஒன்றுதான். ரைட். அப்ப ஊடக விலங்கறிவின் மூலமாக எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் என்ன தெரியுமா? ஊடக தகவலை விளங்கிக் கொள்ளும் செயற்பாடு, ஊடக தகவலை புரிந்து கொள்ளும் செயற்பாடு. அதான் எழுதிக்கோங்க. விளங்கிக் கொள்ளும் செயற்பாடு, புரிந்து கொள்ளும் செயற்பாடு, ஊடக தகவல்களை நுகருகின்ற செயற்பாடு. ஊடக தகவலை நுகருகின்ற செயற்பாடு, ஊடக தகவல்களில் நுழைகின்ற செயற்பாடு, நுழைகின்ற செயற்பாடு. இதெல்லாம் வருது ஒவ்வொரு வரவேற்பில். நீங்க பார்த்த விளங்கும். இப்ப நுகருதல், நுழைதல், விளங்குதல், புரிந்து கொள்ளுதல், இது எல்லாமே ஓவராலா உண்டுதான். எனவே ஊடக விலங்கறிவின் மூலமாக அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுற விஷயம் ஊடக தகவல் நாங்க விளங்கணும். ஏண்டா ஊடகத்தால வார தகவல் எல்லாத்தையும் விளங்குறியா? ஏண்டா இல்ல. ஊடகத்தால வரக்கூடிய தகவல்ல எது உண்மை, எது பொய், எது சரியானது, எது பிழையானது, எது எங்கட வாழ்க்கைக்கு தேவையானது, எது எங்கட வாழ்க்கைக்கு தேவை இல்லாது என்று சொல்லி அழகான முறையில பிரிச்சு விளங்குற அறிவு. இதுதான் உண்மையான ஊடக விலங்கறிவு. ஐபோன் என்ற இதுல வந்தால் மைக்க மீட் பண்ணுங்க. தயவு செய்து ஐபோன் என்ற பேர்ல வந்தால் மைக்க மீட் பண்ணுங்க. இல்லாட்டி ரிமூவ் பண்ண வேண்டி வரும். இல்லாட்டி ரிமூவ் பண்ண வேண்டி வருமா? ஐபோன் என்ற பேர்ல வந்தால் மைக்க மீட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அவ விளங்கிச்சா? அவ எமக்கு கிடைக்கின்ற ஊடக தகவலை விளங்கிக் கொள்ளும் என்ற சொல்ல எவ்வளவு விளக்க மீனிங் பாத்தீங்களா? அவ சும்மா ஊடக தகவலை விளங்குற மீனிங் அல்ல. ஊடக தகவல் அழகான முறையில அடியிலிருந்து நுனி வரைக்கும் பிரிச்சு விளங்குற அறிவு தான், ஆய்வு செய்து புரிந்து கொள்கின்ற அறிவு தான் ஊடக விலங்கறிவு. பாருங்க, அப்ப ஜேம்ஸ் போட்டர் முதலாவது சொல்றாரு, உங்களுக்கு ஊடகத்தால பல எண்ணற்ற தகவல் கிடைக்குது, நீங்க அதை சரியான முறையில விளங்கணும். இரண்டாவது சொல்றாரு, ஊடகத்தில் நாம் எவ்வளவு தங்கியுள்ளோம் என்பதை அறியவும் துணை புரிவது ஊடக விலங்கறிவாகும். நாங்க ஊடகத்துல இன்றைக்கு எவ்வளவு தங்கிக்கிறோம் என்றதை நாங்க விளங்குறதுக்கு ஊடக விலங்கறிவு தேவை. ஏண்டா நீங்க ஊடகத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா அல்லது நீங்க ஊடகத்துக்கு அடிமையாக இல்லையா என்றதை விளங்குறது ஊடக விலங்கறிவு தான். நான் எவ்வளவு நேரம் இன்றைக்கு மீடியாவை யூஸ் பண்றேன், நான் எவ்வளவு நேரம் மீடியா யூஸ் பண்ணலன்றது உங்களை விளங்கணும் என்றால், உங்களோட சுய எண்ண கருவை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்றால் உங்களுக்கு தேவை ஊடக விலங்கறிவு தான். ஊடக விலங்கறிவு இருந்தா தான் உங்களால விளங்கிலும் நான் எவ்வளவு தூரம் இன்றைக்கு ஊடகத்தை பயன்படுத்துறேன், நான் ஊடகத்திலே எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறேன், நான் ஊடகத்துக்கு எவ்வளவு அடிமையாகிட்டேன், நான் ஊடகத்தை இன்றைக்கு எவ்வளவு விரும்புறேன், நான் ஊடகத்தை இன்றைக்கு எவ்வளவு வெறுக்கிறேன், இதெல்லாம் நீங்க விளங்கணும் என்றால் உங்களுக்கு தேவை ஊடக விலங்கறிவு. இப்ப சில ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க மண்டித்தேல கணக்குல போன தின்றதுக்கு சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டேட்டஸ் பாக்குறது, வாட்ஸ்அப் முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல, இன்ஸ்டாகிராம் முடிஞ்சா யூடியூப்ல, யூடியூப் முடிஞ்சா டிக்டாக்ல, அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் போக எப்படியோ 4 hour 5 hour கடத்தப்பட்டுடும். பாருங்க, எங்களுக்கு விளங்குது இல்ல. இது ஊடகத்துக்கு அடிமையாகுதல் என்று சொல்லுவாங்க. இத ஊடகத்துக்கு அடிப்பணியும் நிலை என்று சொல்லுவாங்க. இத ஊடகத்தின் மேல் நீங்க ஆக்கிரமிக்கப்பட்டுட்டீங்க என்று சொல்லுவாங்க. இத என்று யாரு சொன்ன? ஊடகத்தின்பால் நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டீர்கள். எம்பியூட்டேஷன் யாரு சொன்னாரு? யாவுமிதா? மார்சல் மெக்லூஹன். பாத்தீங்களா? இப்படி நீங்க ஊடகத்தின்பால் ஆக்கிரமிக்கப்பட்டத, நீங்க ஊடகத்தின்பால் அடிமையாகினத நாங்க விளங்கணும் என்றால் எங்களுக்கு தேவை ஊடக விலங்கறிவு. பாருங்க, அழகான ஆழமான கருத்துக்கள் ஜேம்ஸ் போட்டர் வரவேற்பில் காணப்படுது. அப்ப என்பதை அறியவும் துணை புரிவது ஊடக விலங்கறிவு ஆகும் என்று சொல்லிட்டு கடைசி செல்றாரு, எம்மால் மதிநுட்பம் கட்டி எழுப்பப்படுவது எமது அறிவாற்றல் மூலமாகும். இங்கு செல்லக்கூடிய எம்மால் மதிநுட்பம் கட்டி எழுப்பப்படுவது, இங்க செல்லக்கூடிய மதிநுட்பம் என்று செல்ல வாரது எதை செல்ல வாராங்க என்றால் ஊடக விலங்கறிவு என்ற மதிநுட்பம் தான் செல்ல வாராங்க. மதிநுட்பத்துக்கு இன்னொரு பேர் அறிவு நுட்பம். அப்ப ஜேம்ஸ் போட்டர் இந்த இடத்துல அறிவு நுட்பம் அல்லது மதிநுட்பம் என்று நாடவார விடயம் ஊடக விலங்கறிவு.
அப்ப ஊடக விலங்கறிவு என்று செல்லக்கூடிய அந்த மதிநுட்பம், ஊடக விலங்கறிவு என்று செல்லக்கூடிய அந்த அறிவுநுட்பம் கட்டியெழுப்பப்பட்டது அது மனிதன் அறிவாற்றலால் தான். அவன் சிறந்த முறையில அந்த மதிநுட்பத்தை கட்டி எழுப்பிட்டான் என்று சொன்னா அவன் ஊடகத்தை சிறந்த முறையில பயன்படுத்துவான். இல்ல அவன் அறிவாற்றல் மூலமாக அவனால ஊடக விலங்கறிவை கட்டியெழுப்பேலாம போயிட்டான் என்று சொன்னால் அவன் ஊடகத்தை பிழையா பயன்படுத்துவான் என்றது ஜேம்ஸ் பொட்டர் செல்லக்கூடிய அழகான 3 கருத்துக்கள். பாத்தீங்களா? முதலாவது செல்லாரு, நீங்க ஊடகத்தை வார தகவலை விளங்கணும் என்ற ஊடக விலங்கறிவு தேவை. 2வது செல்றாரு, ஊடகத்துல நீங்க எவ்வளவு இன்றைக்கு அடிமையாகிட்டீங்க என்றதை விளங்குறதுக்கு ஊடக விலங்கறிவு தேவை. இந்த ஊடக விலங்கறிவு என்ற மதிநுட்பத்தை கட்டி எழுப்புறது உங்களோட அறிவாற்றல் தான். நீங்க அதை சரியா பயன்படுத்தினா சரியா ஊடகத்தை யூஸ் பண்ணுவீங்க. இல்ல நான் அதை பிழையா பயன்படுத்துவோம்னா நீங்க பிழையா ஊடகத்தாவல் நுகருவீங்கன்றது ஜேம்ஸ் பொட்டர் தன்னுடைய ஊடக இலக்கியம் என்ற புத்தகத்துல 1998ஆம் ஆண்டு செல்லப்பட்டு கருத்து. முதலாவது வரைவிலக்கணம் கிளியரா? இரண்டாவது, ஊடக விலங்கறிவுக்கு பல வரைவிலக்கணங்கள் செல்லப்பட்டாலும் மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணம் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரைவிலக்கணம். நோட் த பாயிண்ட். நான் ஒரு விஷயம் செல்ல போக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊடக விலங்கறிவுக்கு 4 வரைவிலக்கணம் செல்லப்பட்டிருக்குது. அதுல மிகவும் ஒரு பிரதானமான, அதுல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வரைவிலக்கணமாக நாங்க கருதுவோமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரைவிலக்கணம். காரணம், ஊடக விலங்கறிவின் அடிப்படை கூறுகளை, ஊடக விலங்கறிவின் அடிப்படை தன்மைகளை கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு வரைவிலக்கணம் என்றால் அது ஊடக விலங்கறிவை பற்றி பேசுற ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரைவிலக்கணம். அதனாலதான் நான் சொல்றேன், ஊடக விலங்கறிவுக்கு பல வரைவிலக்கணம் செல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமான அடிப்படையான கூறுகளை உள்வாங்கப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரைவிலக்கணம். பாப்பமே என்ன முக்கியமான கூறு என்று? நுகருதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பிடுதல், படைப்பாக்கம் செய்தல். இந்த 4ம் தான் ஊடக விலங்கறிவின் அடிப்படை கூறுகள். அழகா குறிப்பிடுற பாத்தீங்களா? நுகருதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பிடுதல், படைப்பாக்கம் செய்தல். இந்த 4ம் தான் ஊடக விலங்கறிவின் அடிப்படை கூறுகளாக கணிக்கப்படுது. பாருங்க, ஊடக விலங்கறிவு என்பது ஊடகத்தால் முன்வைக்கப்படும் தகவலை நுகரவும், அதனை பகுப்பாய்வு செய்யவும், அதனை மதிப்பிடவும், அதனை படைப்பாக்கம் செய்யவும் பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் தான் ஊடக விலங்கறிவு என்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லிக்குது. இப்ப முதலாவது பாருங்க, நுகருதல் என்றால் நான் முன்னுக்கே சொன்னேன். நுகருதல் என்றால் ஊடக தகவலை சிறந்த முறையில் புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல், அதான் நுகருதல். பகுப்பாய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்தல் என்று சொன்னால் ஊடக தகவலை ஆய்வுக்குட்படுத்துதல். அழகான விளக்கம் எங்களுக்கு பகுப்பாய்வு என்ற என்ன, மதிப்பீடு என்ற என்ன, இதெல்லாம் டீப்பா எங்களுக்கு இது பின்னுக்கு வர பகுதியில. சரியா? பின்னுக்கு வார பகுதியில வெரி கிளியரா நாங்க படிச்சுக்கிறோம். பகுப்பாய்வுக்கு ஆழமான விளக்கம் தரப்பட்டிருக்குது. நீங்க படிப்பீங்க என்றால் ஊடக விமர்சனம் மிக்க பெருனிடம் காணப்படும் பண்புகள் நீங்க படிப்பீங்க. பகுப்பாய்வு, மதிப்பீடு, குழுவாக்கல், தொகுத்தறிதல், உயிர்த்தறிதல், தொகுப்பாக்கம், சாரம்சப்படுத்தல். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பையும் வெரி கிளியரா விளங்கப்படுத்துவேன். சொல்லி யோசிக்க வேண்டிய பாடி இல்லை உங்களுக்கு. பகுப்பாய்வை சுருக்கமா செல்றேன் என்றால் ஊடக தகவலை பகுதி பகுதியாக பிரித்து விளங்கிக் கொள்ளுதல், அதான் பகுப்பாய்வு. பாருங்க, பகுப்பாய்வு. ஊடக தகவலை புலனாய்வுக்குட்படுத்துதல், அதான் பகுப்பாய்வு. ஊடக தகவலை சிறு சிறு கூறுகளாக பிரித்தெடுத்தல், அதான் பகுப்பாய்வு. ஊடக தகவலை மேலோட்டமா பார்க்காம ஆழமாக சென்று பார்த்தல், அதுதான் பகுப்பாய்வு. இல்லைங்கண்ணா? ஊடக தகவல்ற சூட்சும தன்மையை ஆராய்தல், அதுதான் பகுப்பாய்வு. ஊடக தகவல்ல நுனிப்புள் மேயாமல் எதை மேயோனும் சொல்லுங்க பாப்போம்? அடிப்புள் மேய்தல், இதான் பகுப்பாய்வு. இதை விட விளக்கம் எனக்கு தரையிலாது. பகுப்பாய்வு என்று செல்ல வாரது ஊடகத்தால ஒரு தகவல் வெளியிடப்படுதாம் என்று சொன்னா அந்த தகவலை பிரிக்கணும். நாங்க அதாவது இங்க செல்ல வார பகுப்பாய்வு வந்து 5W1H என்ற முறை. அதான் நீங்க பகுப்பாய்வு என்று செல்ல வாராங்க. யாரு சொன்னாங்க, எங்கிருந்து வந்தது, எப்போது செல்லப்பட்டது, யாருக்கு செல்லப்பட்டது, ஏன் வந்தது, எவ்வாறு வந்தது, பாருங்க பல வினாக்கள். இதை சொல்லுவாங்க புலனாய்வு செய்தி அறிக்கைகள் என்று சொல்லுவாங்க. இத ஊடகவியலாளர்களின் ஒரு வகைப்பாடு தான் தெரியுமா? புலனாய்வு ஊடகவியலாளர்.
இவங்க செய்த வேலை இந்த வேலை. ஏண்டா இவங்க தகவலை துருவி துருவி பார்ப்பாங்களா, இதுதான் பகுப்பாய்வு. இன்னும் டீப்பா விளக்கம் தந்தேன் அவளுக்கு. துருவி துருவி ஆராயிருது. ஒரு தகவலை மேலோட்டமா பார்த்துட்டு நம்ப மாட்டாங்க, டீப்பா போயிட்டு பார்ப்பாங்க. யாரு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எங்கிருந்து சொன்னாங்க, இந்த தகவல் மூலம் எங்கிருந்து தோற்றம் பெற்றுச்சு, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஊடகமா, இது தனியாருக்கு சொந்தமான ஊடகமா, இது ஒரு மாற்று ஊடகமா, இது ஒரு எதிர்ப்பு ஊடகமா, இது ஒரு சமூக ஊடகமா, பல வினாக்கள் கேட்கப்படும். இவர் ஒரு அரசியல்வாதியா, இவர் ஒரு சாதாரண மனிதரா, இவர் படித்தவரா, இவர் பாமரரா, ஏன்னா யோசிக்க மாட்டீங்க. இப்படி எல்லாம் ஊடகக்காரன் தேடுறான்டா, ஓம் தேடுறான். இதுதான் உண்மையான புலனாய்வு செய்தி அறிக்கையிடல், இல்லைங்கன்னா. அப்ப ஒரு ஊடகத்தால ஒரு தகவல் வந்தா நம்ம சும்மா இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறோம், ரைடோ நாளைக்கு கரண்ட் கட் என்ன, ரைட் ஓகே முடிஞ்சு. இல்ல, ஏன் கரண்ட் கட் ஆவிச்சு, என்ன ரீசன், சில ப்ராப்ளம் இருக்குதா, இப்படி பல வினாக்களை கேட்டு பார்க்கறேதான் பகுப்பாய்வு செல்றோம். மதிப்பிடுதல் என்ன, தரத்தை பாக்குற குவாலிட்டி என்ன சொல்லுவோம் நாங்க. ஊடக தகவலை மதிப்புற தரத்தை பாக்குற 3 விஷயம் செய்வாங்க. நன்மையை பார்ப்பாங்க, தீமையை பார்ப்பாங்க, மூணாவது என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். ஊடகத்துல ஒரு தகவல் வருது, நன்மையையும் பாக்குறாங்க, தீமையையும் பாக்குறாங்க, கடைசியா என்ன செய்வாங்க, எதுக்கு வருவாங்க, கடைசியா முடிவுக்கு வருவாங்க. எஸ், தான் மதிப்பிடுதல். 3 ப்ரொசஸ் இருக்குதாங்க மதிப்பிடுதல். நன்மை, தீமை, முடிவு, இல்லைங்களா. ஒரு ஊடக தகவல்ட ஏற்புடைமை என்ன, ஒரு ஊடக தகவல்ற குறைபாடு என்ன, அதான் மதிப்பிடுதல். ஏற்புடைமையை பார்க்கிறது, குறைபாடை பார்க்கிறது, பிளஸ் பார்க்கிறது, மைனஸ பார்க்கிறது. இந்த ஊடக தகவல்ல குறைபாடு என்ன சரிக்குதா, இந்த ஊடக தகவல் பூர்த்தி செய்யப்பட்டிக்குதா, இந்த ஊடக தகவல்ட முரண்பாடுகள் இருக்குதா, இந்த ஊடக தகவல்ல செல்லப்பட்ட தலைப்புக்கும் உள்ளடக்கத்துக்கும் பொருத்தப்பாடு இல்லாம இருக்குதா என்று பல வினாக்களை கேட்டு பார்க்கிறது மதிப்பீடு. ரைட், நான் டீப்பா இதை படிப்பேன் பின்னுக்கால. படைப்பாக்கம் செய்தல் என்று சொன்னால் கடைசியா வாராங்க ஊடக தகவலை உருவாக்குதல், இதான் படைப்பாக்கம் செய்தல். ஒரு சிறந்த செயற்படு பெறுநர் ஊடகத்தால வெளியாகிற தகவலை சிறந்த முறையில் நுகருவாரு, அதை பிரிச்சு பிரிச்சு ஆய்வு செஞ்சு பகுப்பாய்வாரு, அதை சிறந்த முறையில மதிப்பிட்டு குவாலிட்டி அதுல தரத்தை பார்ப்பாரு. இந்த 3 விஷயமும் ஒரு சிறந்த செயற்படு பெறுநர் செஞ்சிட்டாராம் என்று சொன்னா நிச்சயமா அவர் முடிவெடுப்பாரு, இந்த ஊடக தகவல் இதைத்தான் செல்ல வந்துச்சென்று அவராகவே சொந்தமாகவே ஒரு ஊடக தகவலை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட உருவாகும். இவர் தான் சிறந்த செயற்படு பெறுநர், விளங்கினா. அப்ப படைப்பாக்கம் செய்தல் அல்லது உருவாக்குதல் செல்ல வாரது ஊடக தகவலை உருவாக்குதல். அவர் சொந்தமாக ஒரு தகவல் உருவாக்குவாரு. ஏன்னா அவர் செஞ்ச 3 ப்ராசஸும் பெஸ்டான ஒரு வேலை. ஊடகத்தால வந்த தகவலை சும்மா விலங்கல்ல அவரு டீப்பா ஆய்வு செஞ்சாரு, ஏற்புடமோ குறைபாட பார்த்தாரு, என்ன சரி மிஸ்டேக்கி கண்டு பார்த்தாரு, யாரு சென்னாங்கன்னு பார்த்தாரு, சரியா விளங்கி கொண்டாரு, இதெல்லாம் செஞ்சாரு சொன்னா அவரால நிச்சயமா ஊடக தகவலை உருவாக்குற ஆற்றல் உருவாகும். இதான் லாஸ்டா சொல்றாங்க பாருங்க, படைப்பாக்கம் செய்தல். அப்ப இது ஐரோப்பிய ஒன்றிய வரைவிலக்கணம், மிக முக்கியமான வரைவிலக்கணம் என சொல்லப்பட காரணம் இங்கதான் ஊடக விலங்கறிவினுடைய அடிப்படை கூறுகள் அல்லது உறுப்புகள் செல்லப்பட்டது. 2வது விஷயமும் சரி. 3வது 21ஆம் நூற்றாண்டின் தேர்ச்சிக்குரிய வரைவிலக்கணம். ஊடக விலங்கறிவு கல்வி என்பது அப்படித்தான் வரணும் அங்கின, சரியா. ஊடக விலங்கறிவு கல்வி என்பது ஊடக தகவலை விமர்சன ரீதியான சிந்தனையுடன் விளங்கி பாருங்க, விளங்கி கொள்ளுதல் என்ற சொல் ரிட்டன் வருது பாத்தீங்க. அதனால சொன்னேன், ஊடக விலங்குற அடிப்படை வேலை தகவலை விளங்கிக் கொள்றதுதான், பாத்தீங்களா. அப்ப ஊடக தகவலை விமர்சன ரீதியான சிந்தனையோட விளங்கணுமா. விமர்சனம் என்ற சொல்லுக்கு இன்னொரு சொல்லுண்டு, யாருக்கு செல்ல இயலும், திறனாய்வு. குட், திறனாய்வு. திறனாய்வு நான் விமர்சனத்துக்கு சொல் திறனாய்வு. அப்ப ஊடகத்தால ஒரு தகவல் வருதம் என்றால் நாங்க விமர்சன நிலைமைக்குட்படுத்தணும் அல்லது திறனாய்வு என்ற நிலைமைக்குட்படுத்தணும். இது எங்கட பாசையில செல்றென்றால் விமர்சனம் அல்லது திறனாய்வுன்றத பேச்சு வழக்குல செல்றென்றால் என்ன தெரியுமா, அது ஏசனமா. நான் சொல்லுவோம் ஏசலாம் அப்பா, சரியான மாதிரி நல்ல விதமும் ஏசலாம், கெட்ட விதமாவும் ஏசலாம். ஏசலாம் என்ன பேசலாம், நான் பேச்சு வழக்குல ஏசலாம்னு பழகிட்டுமே பேசலாம், இல்லைங்கண்ணா. ஊடகத்தால் ஒரு தகவல் வருதம் என்றா அந்த தகவல்ட தரத்தை பார்த்து நாங்க
பேசுறது. அட இந்த ஊடக தகவல் அல்லது இந்த மெகா சீரியல், இந்த தொடர் நாடகம் ஏன் தான் போட்டனோ தெரியா. இதுல ஒன்றும் மக்களுக்கு செல்ல வேண்டிய கருத்து இல்லப்பா, சும்மா போலியான விஷயங்களை உருவாக்கணும். இது திறனாய்வு. அல்லது சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்து, சக்தி டிவிக்கார் இப்படி எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் போடுறான், சும்மா ஏமாத்து வேலை, மக்களை சும்மா மலிப்புடுறான் பாருங்க, இது திறனாய்வு. அவர் சிறந்த செயற்படுப்பவர் ஊடகத்துல வார தகவலை விமர்சிப்பாரு, திறனாய்வுக்குட்படுத்துவாரு. இவருத்தான் ஊடக விமர்சகர், இவருத்தான் ஊடக திறனாய்வாளர். ஊடகத்தால வார தகவலை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம விமர்சிக்கிறாரு, நன்மையை பார்க்கிறாரு, தீமையை பார்க்கிறாரு, குறைபாட பார்க்கிறாரு, மதிப்பிட போல ஒரு வேலை தான் இது. இதெல்லாம் செஞ்சு தகவலை விளங்குறாரு. பாத்தீங்களா, சும்மா விளங்கல அவரு. அப்ப ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும், பரந்த அறிவுன்னு கிடைக்கும் அந்த தகவல் சம்பந்தமான. இப்ப இந்த வேலையை செஞ்சாருன்னா அவருக்கு நிச்சயம் அடுத்த வேலை செய்யலாம். என்ன தெரியுமா? சுயமாக தகவல்களை உருவாக்கி கொள்வதற்கும். பாத்தீங்களா, அப்ப அவருக்கு அடுத்த திறமை உருவாகுது என்ன? முதலாவது ஊடகத்தால வந்த தகவலை சிறந்த முறையில திறனாய்வு செஞ்சு விமர்சிச்சு மதிப்பிட்டு தரத்தை பார்த்து எல்லாமே செஞ்சாரு. இதனால இவர்கிட்ட உருவாகிற அடுத்த திறமை தான் அவரால் ஒரு தகவலை உருவாக்கிலும். ஊடகக்காரன் இந்த நியூஸை இப்படி போடுறான், ஆனா உண்மையா இந்த நியூஸ் இப்படித்தான் சொல்லி அவருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு புலக்காட்சி உருவாகும். இதான் உண்மையான ஊடக தகவல் அப்பா. ஊடகக்காரன் எங்களை இன்னைக்கு ஏமாத்தி கொண்டிருக்கிறான். பலம் நலம் சக்தி என்ற நெஸ்டமோல் நாங்க படிக்கிறோம், ஆனா உண்மை நெஸ்டமோல் குடிக்கிறதால பலம் நலம் சக்தி வரல என்றது சுயமான ஊடக தகவலை உருவாக்கிக்கிறாரு. வீட்டு வைத்தியர் சித்தாலபி என்று ஊடகம் பல விளம்பரங்கள்ல போலியான மாய பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனா சிறந்த ஒரு விமர்சனமிக்க பெருனரால சொந்தமா உருவாக்கல மெசேஜ சித்தாலப் என்றது சில இடங்கள்ல மட்டும்தான் தேவைப்படும் என்று சொல்லி. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான ஒரு ஊடக விலங்கறிவு கல்வி என்று சொல்ல வாரது. கடைசி செல்லாரு பாருங்க, இந்த 2 திறமை அவர்கிட்ட இருந்தால் ஊடகத்தை பயன்படுத்துவது பற்றியும் கற்பிப்பதாகும். பாத்தீங்களா, அப்ப அவர் ஊடகத்தை பயன்படுத்துற நாலேஜ் அவர்கிட்ட ஒட்டுவா வந்துடும். அவருக்கு செல்ல தேவையில்லை. நீங்க சரியா ஊடகத்தை யூஸ் பண்ணுங்கப்பா, நீங்க ஊடகத்துக்கு அப்படியே அடிமையாகிட்டீங்க, எடிட் ஆயிட்டீங்க, நீங்க அவருக்கு செல்ல தேவையில்லை. ஏன்? அவர் செஞ்ச 2 வேலை பெஸ்டான வேலை. ஒன்று, ஊடக தகவலை சும்மா விளங்கல்ல, இந்த டீப்பா ஆய்வு செஞ்சு பார்த்தாரு, சிறந்த முறையில விளங்கினாரு. 2வது, அதெல்லாம் செஞ்சுத்தார் அவருக்கு சுயமா தகவல் உருவாக்கிடும் என்றா அவருக்கு சிம்பிளாக ஊடகத்தை யூஸ் பண்ணிடும் என்றது 21ஆம் நூற்றாண்டுடைய தேர்ச்சி செல்லக்கூடிய வரைவிலக்கணம். 4வது வரைவிலக்கணம், கடைசி வரைவிலக்கணம், தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா. இது ஒரு பகுதி ஒன்றுல வினா வரலாம். தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் காணப்படும் நாடு எதுன்னு கேட்கலாம் பரீட்சையில சில நேரங்கள்ல. அப்ப அமெரிக்கானதை ஆரம்பிச்சுக்கோங்க. தொடர்பாடல் கற்கையோடு சம்பந்தப்பட்ட நியாயமான விஷயங்கள் அமெரிக்காவில தான் நீக்குதான். ஏன் பாப்போம் யாரு புத்திசாலித்தமா ஆன்சர் பண்றேன். பல்தேசிய கம்பெனி கூட இருக்கிறது இல்ல, அந்த வரைவிலக்கணங்களை அந்த அறிஞர்கள் அங்கதான் இருக்கு. அமெரிக்காவை மையப்படுத்தி ஏன் வருது என்றால், ஊடக கற்கை பாடம் முதல்ல எந்த நாட்டுல படிச்சு கொடுத்தாங்க? அமெரிக்காவில். எந்த யூனிவர்சிட்டி அது? பென்சில்வேனியா பல்கலைக்கழகம். என்ன பென்சில்வேனியா பல்கலைக்கழகமா? சிகாகோ இல்லினாய்ஸ். சிகாகோ இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம், பென்சில்வேனியா. ரைட். எனவே பாருங்க, அதே மாதிரி ஊடக கற்கையானது ஒரு துறை சார்ந்த பாடமாக மாறிய நாடு எது? அமெரிக்கா. அதுவும் அமெரிக்கா தான். பாத்தீங்களா? சரி, கேட்டீங்களா? டவுட் உண்டு யாராவது? இல்லே. ரைட், ஓகே. அவனவே என்ன செல்ல வார் என்றால், அதனாலதான் அமெரிக்காவை மையப்படுத்தி பல விஷயங்கள் ஈக்குது மீடியா பாடத்தை சம்பந்தம். மீடியா பாடம் மாற நாடு இதுதானே. ரைட், ஓகே. அப்ப 4வது வரவிருக்கிறத பார்த்தோம்னா ஃபுல்லா முடிஞ்சிடும் எங்களுக்கு வரவிருக்கிற சாப்டர். ரைட், பாருங்க. அப்ப ஊடக விலங்கறிவு என்பது ஊடகத்தில் நுழைதல். நுழைதல் என்று செல்ல வாரது இங்க செல்லக்கூடிய விலங்குதல செல்ல வராங்க. இங்க நுழைதல் என்று செல்ல வாரது இங்க செல்லக்கூடிய நுகர்தல செல்ல வராங்க. இங்க நுழைதல் என்று செல்ல வாரது இங்க செல்லக்கூடிய விலங்குதல செல்ல வராங்க. எல்லாமே உண்டுதான் இல்லைங்கண்ணா. அப்ப ஊடகங்களில் நுழைதல் என்று சொன்னா ஊடகத்துல பூட்டுறியா? டிவி ஒட்டச்சு தலைய கொண்ட டிவிக்குள்ள பூத்துற அப்படியா? அப்படி இல்லையே. அல்லது வசந்தன் டிவியில போய் நாங்க போய் பாக்குறேன் அப்படியா? இல்லை. ஊடகத்தில் நுழைதல் என்று சொன்னால் ஊடக தகவலை விளங்கிக் கொள்ளுதல், ஊடக தகவலை புத்தி சாதுரியமாக புரிந்து கொள்ளுதல், இதான் ஊடகத்தில் நுழைதல்.
நல்ல ஒரு வேர்ட் பார்த்துக்கோங்க, புத்தி சாதுரியமாக விளங்கி கொள்ளுதல். இந்த வேர்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும் உங்களுக்கு எக்ஸாம்ல. அப்ப ஊடக தகவலை புத்தி சாதுரியமா நுழைதல், ஊடக தகவலை சிறந்த முறையில உள்வாங்கிறது. ஊடகக்காரன் என்ன செல்ல வாரான், நாளை மின்சாரம் கலம்பு பிராந்தியத்தில் துண்டிக்கப்படும் என்றா அப்துல் ரஹ்மான் அசரத்துக்கு என்ன செல்ல வாராங்க மீடியாக்காரன், சொல்லுங்க பாப்போம். அப்துல் ரஹ்மான் அசரத் செல்லலுமா, என்ன செல்ல வந்தேன். இப்ப ரேடியோல அறிவிக்கிறாங்க என்ன தெரியுமா, நாளைக்கு கலம்பு சைட்ல கிரீன் பாஸ் ஏரியா அவங்களோட ஏரியாவில் வந்து பவர் கட் ஆகுதுன்னு அறிவிக்கிறாங்க 8 மணிக்கு. என்ன உங்களுக்கு மீடியாக்காரன் என்ன மெசேஜ் செல்ல வரான், இதான் உண்மையான உடலுங்க பாப்பமே. செல்லுமா விலங்கல்ல என்ன சொன்னீங்க? இப்ப பிஸி ஆகிக்கிறீங்களா இல்லையே? இல்ல கிளாஸ்ல தான். ரைட். இப்ப ரேடியோவில் நியூஸ் வருது, என்ன வருதாம் என்றால், கிரேட் பாஸ் பகுதியில் நாளை காலை 8 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று வந்தா அப்துல் ரஹ்மான் அசரத்துக்கு என்ன செல்ல வாராங்க மீடியாக்காரன்? உங்களோட ஏரியா தானே. அதுக்கு முன்னுக்கு என்னோட வேலையில செஞ்சு ஆயத்தம் ஆகிக்கும். ரைட், இதுதான் உண்மையான ஊடக இளங்கரி. பாத்தீங்களா, இதைத்தான் செல்ல வாராங்க, ஊடகத்தில் நுழைதல். இல்லைங்கண்ணா, நாளைக்கு கரண்ட் இல்லைண்ணா, ரைட் ஓகே, அப்ப கொஞ்சம் கஷ்டம் தானே, சும்மா விட்றல. என்ன செல்ல வாரனாடே, உங்களுக்கு சார்ஜ் பண்ற வேலைக்கும் சார்ஜ் பண்ணு, உடுப்பாயம் பண்ற வேலைக்கும் உடுப்பாயம் பண்ணு, ஏன்னா ஏன்னா மேலுக்கு தண்ணி இல்லாமைக்கும் தண்ணி ஏத்தி விடு, இதை செல்ல வார விலகினா. ரைட். அப்ப எனவே பாருங்க, அப்ப ஊடகத்தில் நுழைதல் என்று செல்ல வாரது ஊடக தகவலை சிறந்த முறையில விளங்கிக் கொள்றது. இரண்டாவது, ஊடகத்தை ஆய்வு செய்தல் என்று செல்ல வாரது எதை செல்ல வராங்க பாப்போம். இந்த 2வது வரைவிலக்கணத்துல ஆய்வு செய்தல் எதில் செல்ல வராங்க? பகுப்பாய்வு செய்தல தானே ஆய்வு செய்தல். உங்களுக்கு தெரியுமே பகுப்பாய்வு மதிப்பிடுதல். பாருங்க, அதே மதிப்பிடுதல் இது பாருங்க. அப்ப இங்க உள்ளடக்க உருவாக்கம் இங்க இதை செல்ல வராங்க, படைப்பாக்கம் செய்தல். குட். பாத்தீங்களா, பெரிய மாற்றம் இல்ல. இப்ப 4வது வரைவிலக்கு அதே விஷயம் மேலே, இது ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம். எது அந்த ஒன்று? 4வது வரைவிலக்கணத்திலையும் 2வது வரைவிலையும் ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம். எது வித்தியாசம்? உள்ளடக்க உருவாக்கம். இல்லையேமான். இப்ப நுழைதல் என்று சொன்னா அங்க வந்து நுகருதல், இங்க வந்து ஆய்வுண்டா அங்க பகுப்பாய்வு, இங்க மதிப்பிடுதல், இங்க மதிப்பிடுதல், இங்க படைப்பாக்கம் உருவாக்கம். ரெண்டும் ஒன்று, எல்லாம் சரிதானே, ஒன்றுதானே வித்தியாசம். எது வித்தியாசம்? இன்னும் கண்டுபிடிக்கலையா? கண்ணுக்கு முன்னால இது வீடு, கண்ணுக்கு முன்னால விடியக்கப்பா, இன்னும் கண்டுபிடிக்கலையா? நுழைதல். நான் இப்பதான் விளங்கப்படுது. நுழைதல் நுகர்தல் அங்க இருக்குது. கண்ணுக்கு முன்னால வித்தியாசம் இருக்குது, 2வது வருங்கால ரெண்டுக்கும் பாப்பமே. யாருக்கும் விளங்கல அப்ப வித்தியாசம். மிக்க வகையில் செயற்படல். அண்ணா ரைட். யாரு சொன்னீங்க? யூசுப். யூசுப் அண்ணா ரைட் தான் விட. இப்ப நான் கேட்கிறேன், ஊடகத்தில் சேற்றிடமிக்க வகையில் செயற்படுதலுக்கு ஏத்த மாதிரி இதுல எங்க சரிக்கா சொல்லுங்க பாப்போம். 2வது வரைவிலக்கணத்துல இருக்குதா? இல்ல. இதான் கேட்டேன், வித்தியாசம் என்னன்னு சொல்லி. அப்ப 2வதுலயும் 4வது நிறைய ஒத்தத்தன்மை இருக்குது, ஆனா வேறுபாடு உண்டு. பாத்தீங்களா, என்ன வேறுபாடு? இங்க எக்ஸ்ட்ரா 5வது ஒரு விஷயமா சேர்த்துக்கிறாங்க, ஒரு பாயிண்ட்ஸ். அதான் வித்தியாசம். அதனாலும் அங்க ஒத்து போகுது ரெண்டுக்கும். என்ன வித்தியாசம் சொன்னால், லாஸ்டா சொல்றாங்க பாருங்க, ஒரு சிறந்த இதை இவ்வளவு வேலையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க ஊடகத்துல விடுவீங்களாம், செயற்றிறன் மிக்க வகையில் செயற்படுவீங்க. அப்படி என்றால் நீங்க ஒரு ஆக்டிவ் ரிசீவராக மாறுவீங்க. அப்படி என்றா யார மாறுவீங்க? செயற்படு பெறுநர். குட். செயற்படு பெறுநர். அல்லது இன்னொரு பேரு பாப்போம், யூடியூப் பார்த்தாலே தெரியும், இன்னொரு பேரு அல்லது குரூப்ல பார்த்தாலும் தெரியும், மெசேஜ் பார்த்தாலும், இயக்கமுள்ள பெறுநர். செயற்படு பெறுநருக்கு இன்னொரு பேர் இயக்கமுள்ள பெறுநர். பாத்தீங்களா? அப்ப எனவே ஒரு சிறந்த செயற்பாடு பெறுநராக, அல்லது நீங்க ஒரு ஊடகத்தை நுகர்கின்ற ஊடகம் சார்ந்த சிறந்த அறிவுள்ள ஒரு பெறுநராக நீங்க மாறணும் என்று சொன்னால் நீங்க இந்த 4 வேலையும் செய்யணும் என்று யாரு சொன்ன? MSM பர்ஹான் சொன்னாரா? யாரு சொன்ன? யாரு சொன்ன? யாரு சொன்ன? கண்ணுக்கு முன்னால விடியுதப்பா, இவ்வளவு யோசிக்கிறீங்க. சுபான். 21 விலங்கறிவித்தான்.
தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா சென்ன வரைவிலக்கணம் தான் கேட்டு நினைப்பேன். சரி, அப்படியோ ஆன்னு பார்க்காதீங்க, கண்ணுக்கு முன்னால விடைக்குதான் கேள்வியா கேட்கிறேன் நான். ரைட். அப்ப எனவே பாருங்க, அப்ப இந்த 4 விஷயமும் ஒருவர் செய்வார் என்று சொன்னா அவரால நிச்சயமாக சிறந்த ஒரு செயற்படுப்பென்றா மாறலாம். அப்ப ஊடகத்தில் செயற்றிறன் மிக்க வகையில் செயற்பட்டு செல்ல வாரது இந்த வசனம் இயக்கமுள்ள பெருனர் அல்லது செயற்படு பெருனரைத்தான் இந்த வரைவிலக்கணம் சுட்டி காட்டுது. இல்லைங்கண்ணா? எனவே நான் அப்ப இங்க வார விஷயம் இங்க வாரத்தால டீப்பா விளங்க தேவையில்லை. அதே பாயிண்ட்ஸ் தான் நீங்க வந்தீங்க, ஒன்றே விடுதல் வித்தியாசம். அப்ப எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊடக விலங்கறிவுக்கும் 4 வரைவிலக்கணம் இது. முதலாவது ஜேம்ஸ் பொட்டர், 2வது ஐரோப்பிய ஒன்றியம், 3வது 21ஆம் நூற்றாண்டின் தேர்ச்சி, 4வது தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா. சம்டைம் பார்ட் 2ல ஒரு வினா கேட்கலாம், ஊடக விலங்கறிவுக்கும் வரைவிலக்கணம் சொன்ன ஊடக விலங்கறிவுக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்றை தருகன்னு கேட்கலாம். அப்ப எங்களுக்கு வரைவிலக்கணம் கட்டாயம் பாடமிக்கணும், அதுல விளையாடையில ஐனே. அடுத்தது வரைவிலக்கண கருத்துக்களே மாத்த இயலாது. ஏண்டா அறிஞர் சொன்ன கருத்துக்கள், அமைப்புகள் சொன்ன கருத்துக்கள், நிறுவனம் சொன்ன கருத்துக்கள், ஆண்டுகள் மூலம் செல்லப்பட்ட கருத்துக்கள் நீக்குது. அப்ப எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தலாமா என்றா மாத்த இயலாது. அதை இருக்கிற மாதிரி நீங்க பாடமாக்கணும். சம்டைம் வரைவிலக்கணத்தை தந்து பார்ட் 1ல கேட்பாங்க, இந்த வரைவிலக்கணம் குறிப்பிடப்பட்டது அல்லது யாரால் குறிப்பிடப்பட்டது, அல்லது எந்த அமைப்பால் குறிப்பிடப்பட்டது, அல்லது எந்த நிறுவனத்தால் குறிப்பிடப்பட்டது, அல்லது எத்தனையாம் ஆண்டு குறிப்பிடப்பட்டது. பாருங்க, கேள்வி என்றது பிள்ளைகள் எப்படியும் எக்ஸாம்ல கேட்கலாம், இப்படித்தான் கேட்பாருன்னு சொல்லலாம். லெக்சர்ஸ் மாதிரி தானே கேள்வி எடுக்கிற யூனிவர்சிட்டி லெக்சர் மாதிரி கேள்வி எடுக்கிறது. நாங்க ஒரு அளவுக்கு இப்படித்தான் கெஸ் பண்ணலாம் தான். இப்ப நாங்களே இப்படி யோசிக்க போகல, அவன் எவ்வளவு படிச்சவன் எங்களுக்கு மேல யோசிப்பானே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரைட். எனவே அப்ப இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி வந்து 4, 6, 8 அப்படி மார்க்ஸ் தான் கேட்டு வருமா? இல்ல சென்ன என்ன விஷயம் சென்றாமான் எப்படியும் கேள்வி கேட்கலாம். விளங்கிச்சு? அப்ப உங்களுக்கு விளங்கணும், எப்படியும் கேள்வி கேட்கலாம் எக்ஸாம்ல. இப்படித்தான் என்று செல்லல. ஒரு சில வினாக்களை செல்லாம், இது பார்ட் 1க்கு வரும், இது பார்ட் 2க்கு வரும்னு செல்லலாம். சில வினாக்கள் பார்ட் 2க்கும் கேட்பாங்க, பார்ட் 1க்கும் கேட்பாங்க, எப்படியும் கேட்கலாம். வரைவிலக்கண கேள்வி எப்படியும் கேட்கலாம் எக்ஸாம்ல. அது பார்ட் 1லயும் கேட்கலாம், பார்ட் 2லயும் கேட்கலாம். என்ன பெரிய பார்ட் ஒன்றே அது வரைவிலக்கணம் என்றது. ரைட், ஓகே. என்ன கடந்த கால பாஸ்ட் எப்படி வந்து இது வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு அதில் உள்ள கூறுகளை விளங்கப்படுத்துக. பாருங்க, கேட்கலாம் கேள்வி வேண்டும். அப்ப நீங்க இந்த ஒவ்வொரு கூறையும் எடுத்து விளங்கப்படுத்தணும். நான் சொன்ன உதாரணத்தை மாதிரி வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு அதில் உள்ள கூறுகளை ஆராய்க, அப்படி கேள்வி கேட்கலாம். ரைட். 5வது வரைவிலக்கணம் இல்ல, ஊடக விலங்கறிவின் பணிதான் நீங்க செல்லப்படுது. பாத்தீங்களா? வரைவிலக்கணம் இல்ல, அது ஊடக விலங்கறிவின் பணிகள். ரைட். பாப்பம் என்ன பணி என்று. சமிஞ்சை மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி தகவலை உருவாக்குவதும் அவற்றை ஒளி பரப்பு செய்வதும் அவ்வாறு ஒளி பரப்பப்படும் தகவல்களை மீள பொருட்கோடல் செய்வதும் ஊடக விலங்கறிவின் பணிகளாகும். இப்ப 3 பணிகளை இங்க சுட்டி காட்டுறாங்க. 3 பணிகளை சுட்டி காட்டுறாங்க. சமிஞ்சை குறியீடுகளை பயன்படுத்தி தகவலை உருவாக்குவதும், அப்படி என்ன சொன்னா ஊடகத்தால ஒரு தகவல் வெளியாகுதாம் என்றா ஊடகத்தால சென்ன மாதிரி நாங்க உருவாக்குறியா இல்ல, நாங்க வித்தியாசமா யோசிக்கணும். நான் சொன்னேன், ஒரு ஊடக தகவலை நீங்க உருவாக்கணும்டா அந்த தகவலை நல்லா விளங்கிக்கணும், அந்த தகவலை பகுதியா பிரிச்சு ஆய்வு செஞ்சிருக்கணும், அந்த தகவலை சிறந்த முறையில மதிப்பிட்டு இருக்கணும், அந்த தகவலுடைய ஏற்புடைமை குறைபாட பார்த்து இருக்கணும், அந்த தகவலை சிறந்த முறையில தரத்தை பார்க்கணும், அது குவாலிட்டியாண்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் எங்களால ஒரு ஊடக தகவலை உருவாக்கலாம். முதலாவது பணி என்ன? ஊடக தகவலை உருவாக்குதல். அப்படி உருவாக்கணும் என்று சொன்னால் அதுக்கு முன்னால 3-4 வேலை செய்ய வேண்டியது. ஊடக தகவலை விளங்கணும், ஊடக தகவலை பகுப்பாய்வு செஞ்சிருக்கணும், ஊடக தகவலை மதிப்பிட்டு இருக்கணும். பாருங்க, உங்களால தான் ஊடக தகவலை உருவாக்கலும். சும்மா உருவாக்குறையா? நான் நாளை மின்சாரம் துண்டிக்கப்படும், நீங்களும் மாறி நாளை மின்சாரம் துண்டிக்கப்படும், இதா ஊடக விலங்கறிவு? இல்ல, இது ஊடக விலங்கறிவு இல்ல, இது கொப்பி அடிச்ச வேலை. கொப்பி அடிச்ச என்றத நாங்க ஊடக பண்பாடு பாடத்துல எப்படி படிச்சோம்? மீளுருவாக்கம். குட், மீளுருவாக்கம். பாடம் யாகமீகனா. அடுத்தது பாருங்க, அப்ப உருவாக்குவதும் அவற்றை ஒளி பரப்பு செய்வதும். அவற்றை நாங்க ஒளிபரப்பு செய்யணுமா? அப்படி ஏண்டா? நாங்க சிறந்த முறையில் அந்த தகவலை விளங்கிக்கணும், சிறந்த முறையில உள்வாங்கி இருக்கணும். அதான் ஒளிபரப்பு செய்தல். நீங்க திரும்பி இன்னொரு டிவியை போட்டு காட்டுற அப்படியா? அப்படி இல்ல.
அப்ப ஊடகத்தால வார தகவல் நீங்க உருவாக்கிப்பீங்க, அது சிறந்த முறையில விளங்கிப்பீங்க. சரியா? அவ்வாறு ஒளி பரப்பப்படும் தகவல்களை மீள பொருட்கோடல் செய்தல். பொருட்கோடல் என்றால் அர்த்தப்படுத்துதல். ஊடக தகவலோட அர்த்த மீனிங் அதை பார்க்கிறது. இந்த ஊடக தகவல் என்ன செல்ல வருது, இது சமூகத்துக்கு என்ன செல்ல வந்துச்சு, இதான் பொருட்கோடல் அர்த்தம். பாக்குற மைக்கோ மீட் பண்ணுங்க, அர்ஹம் மைக்க மீட் பண்ணுங்கம்மா. கிளாஸ் வராங்க, மைக்க மீட் பண்ணுங்க. ரைட். அப்ப மீள பொருட்கோடல் என்றால் அர்த்தப்படுத்தல், வியாக்கியானம் செய்தல். பாருங்க, பொருட்கோடல் செய்தல், வியாக்கியானம் செய்தல், எழுதி வச்சுக்கோங்க, சொல்லலாம். அர்த்தப்படுத்துதல். ரைட். அப்ப தகவல்ட இந்த பொருட்கோடலுக்கு வரைவிலக்கணம் என்ன? ஒரு தகவல் முன்வைக்கப்பட்ட நோக்கத்தையும் எழுதிக்கோங்க பாப்போம். பொருட்கோடலுக்கு ஒரு தகவல் முன்வைக்கப்பட்ட நோக்கத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளங்குதலே பொருட்கோடல் எனப்படும். ஒரு தகவல் முன்வைக்கப்பட்ட நோக்கத்தையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுதலே அல்லது விளங்கிக் கொள்ளுதலே பொருட்கோடல் எனப்படும். இப்போ உதாரணமா சொல்லனே, டிவில ஒரு விளம்பரம் போடுறான். இதுல நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல பொருட்கோடல் என்ன? என்ன நோக்கத்துக்கு இந்த விளம்பரம் போடப்படுது பாப்போம். இலாப நோக்கம். குட். இலாப நோக்கம், வணிக நோக்கம். அதாவது அந்த விளம்பரம் ஏன் மக்களை தூண்டுறாங்க, எதுக்காக அந்த விளம்பரம் மக்களை தூண்டுது சொல்லுங்க பாப்போம். அந்த பொருட்களையோ அந்த சேவைகளையோ மக்கள் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். ஓமா இல்லையா? இவ்வாறு ஊடகத்தில் ஒரு தகவல் முன்வைக்கப்படுதாம்டா அதோட நோக்கத்தை அதோட அர்த்தத்தை விளங்குறதுதான் பொருட்கோடல். விளங்கி நினைக்கிறேன். ரைட். இவைகள் ஊடக விலங்கறிவின் பணிகளாக இங்க குறிப்பிடப்படுது. ரைட். இதெல்லாம் அவ்வளவு முக்கியப்படுத்த மாட்டாங்க பரீட்சையில. சரியா? அதை யோசிக்க தேவையில்லை நீங்க. கீழே சில பொதுவான விஷயம் வருது. இதுக்கு போறதான் பாடத்துல முக்கியமான கிளைமேக்ஸுக்கு வர போறோம். அடுத்த கட்டம், அடுத்த பாயிண்ட்ஸ். இந்த பந்திகளி அடுத்த பந்து முக்கியமான ஒரு பகுதி. ஊடக விலங்கட மைய கருத்து இதான் நான் பார்ப்போம். ரைட். ஊடக தகவல் செயல்முறை இனங்காணுமாற்றல், ஊடக தகவலின் தாக்கத்தை இனங்காணுமாற்றல், ஊடக தகவலை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனோடு இணைந்த திறன்களை கட்டியெழுப்பும் ஆற்றல், ஊடக தகவலை நுகரும் ஆற்றல், ஊடக தகவலை மதிப்பிடும் ஆற்றல் முதலானவை பற்றி கற்பித்தலில் இவ்வத்தியாயத்தின் ஏனைய தேர்ச்சி மட்டங்களில் உள்ளடங்கப்பட்ட விடயங்களை கற்றல் உசிதம். உசிதம் என்ற என்ன தெரியுமா? எக்ஸாம்ல இருந்து சொல்ல போடலாம் சம்டைம். பொருத்தம். அண்ணா குட். உசிதமானது என்றால் பொருத்தமானது. இப்ப என்ன செல்ல வாராங்கடா, நான் உங்களுக்கு சொன்னேன்டா முன்னுக்கு, அதாவது ஊடக விமர்சனம் மிக்க பெருநரிடம் காணப்படும் இயல்புகள் நீங்க படிப்பீங்க. நான் சொன்னேன், குழுவாக்கல், மதிப்பிடுதல், தொகுத்தறிதல், உயிர்த்தறிதல், இதெல்லாம் உங்களுக்கு பின்னிக்கு டீப் ஆகிக்குதான் நீங்க பின்னுக்கு படிச்சு கொள்வீங்க என்று சொல்றாங்க. ரைட். அது ஒரு பாயிண்ட்ஸ் இல்ல. இப்ப அடுத்த பந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், சித்தாந்தங்கள். ஒரு மனிதனிட்ட ஊடக விலங்கறிவு உருவாகணும் என்றால் நல்லா பாத்துக்கோ, முக்கியமான ஒரு பகுதி உண்டு. ஒரு மனிதனிட்ட ஊடக விலங்கறிவு உருவாகணும் என்றால் நிச்சயமாக அவன்கிட்ட 3 சித்தாந்தங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதை இன்னும் 2 வகையில இதை செல்லணும் என்றால் ஒரு மனிதனிட்ட 3 கோட்பாடுகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதை இன்னொரு வகையில செல்றால் ஒரு மனிதனிட்ட 3 எண்ண கருக்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், எண்ண கருக்கள் எப்படியும் பரீட்சையில கேட்கலாம். இன்னொரு வகையில கேட்கிறேன்டால் தாரக மந்திரங்கள்னு கேட்கலாம். பிழை இல்ல, எக்ஸாம்ல கேட்கலாம். ஊடக விலங்கறிவை கட்டியெழுப்ப துணை புரியும் தாரக மந்திரங்களை தருக. நான் யோசிப்பீங்க, அடே இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், பிழை இல்ல. ரைட். சரியா? அப்ப தாரக மந்திரம் என்ன? புத்தம் கர்ணம் அப்படியா? இல்லையே. இங்க தனுமதியை பாருங்க. ஊடக விலங்கறிவில் 3 சித்தாந்தங்கள் காணப்படுகின்றன. ஊடக விலங்கறிவு கட்டியெழுப்பப்படுவது தனிப்பட்ட அவதானம், பர்சனல் போக்கஸ், அறிவு கட்டமைப்பு, knowledge ஸ்ட்ரக்சர் மற்றும் திறன்கள், ஸ்கில்ஸ். திறன்களுக்கு இன்னொரு சொல் ஊடக ஆற்றல் என்றும் பரீட்சையில பாவிக்கலாம். உங்களுக்கு பின்னுக்கு வருது ஊடக ஆற்றல். இந்த 3ம் தான் ஒரு மனிதன்கிட்ட சிறந்த ஊடக விலங்கறிவு உருவாகணும் என்று சொன்னால் இந்த 3லையும் தான் அது தங்கி இருக்குது. இந்த 3ஐயும் அவர் ஓர்டர்ல கட்டமைப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த செயற்படுப்பா மாறலாம். இல்லைங்கண்ணா? ரைட். பாருங்க, இம்மூன்றும் ஊடகங்கள் பற்றிய மனிதர்களின் அறிவை
விஸ்தரிப்பதற்கு மிகவும் அவசியம். விஸ்தரித்தல் என்றா என்ன? விஸ்தரிப்பு செய்தல் என்னது? விஸ்தீரணம், விஸ்தரிப்பண்டா விருத்தி செய்தல். விருத்தி செய்தல். குட். பரந்த அறிவு கொடுக்குமா ஒரு மனிதன்கிட்ட? ஊடகம் பத்தி knowledge, பரந்த அறிவு வேணும் என்றால் இந்த மூணும் அவனுக்கு தேவையான்னு சொல்ல வராங்க. ஒருவரது தனிப்பட்ட வராதம் என்பது அவரது சக்தியும் திட்டமிடலும் ஆகும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் 1ல போடுவாங்க. இதற்கு அவசியமான மூலப்பொருட்கள் மதிநுட்ப கட்டமைப்பு, அதாவது அறிவு கட்டமைப்பாகும். அதற்கான ஆற்றல் தேர்ச்சி தான், அதற்கான கருவிதான் திறன்கள். பாத்தீங்களா? சுருக்கமா சொல்லிக்கிறேன். ஒரு மனிதன்கிட்ட ஊடக விலங்கறிவு உருவாகணும்னா முதலாவது தனிப்பட்ட அவதானம் தான் பவுண்டேஷன், இதான் பேசிக், அஸ்திவாரம் இதுதான். ஊடக விலங்கறிவு உருவாக ஒரு மனிதன்கிட்ட முதலாவது உருவாக வேண்டிய அஸ்திவாரம் தனிப்பட்ட அவதானம். அதுதான் சக்தி, அதுதான் திட்டமிடல். அந்த அஸ்திவாரம் சிறந்த முறையில, அந்த சக்தி, அந்த திட்டமிடல் சிறந்த முறையில கட்டமைக்கப்பட்டால் அடுத்தது அவன்கிட்ட சிறந்த மதிநுட்ப கட்டமைப்பு உருவாக்கப்படும். சிறந்த knowledge ஸ்ட்ரக்சர், அறிவு கட்டமைப்பு உருவாகும். இந்த அறிவு கட்டமைப்பு சிறந்த முறையில உருவாகினாத்தான் அவனால ஊடகத்தை சிறந்த முறையில பயன்படுத்தலாம். அந்த திறமை அவன்கிட்ட உருவாகுமா. இதை இன்னொரு வகையில செல்றால், தனிப்பட்ட அவதானத்துல சக்தியும் திட்டமிடலும் பிழையாம் என்று சொன்னா அறிவு கட்டமைப்பு எப்படி இருக்கும்? அப்ப பிழையாதாக இருக்கும். எனவே அவன்கிட்ட திறன் உருவாகுமா? இல்ல, திறன் உருவாக மாட்டான். ரைட். இது நான் பிராக்டிக்கலா ஊடகத்தோடுங்களேன். ஊடகத்தை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால இப்ப பிராக்டிக்கலா A-level எக்ஸாம் வச்சு விளங்கப்படுத்துறேன். இந்த மூணையுமா டீப்பா நாங்க பின்னுக்கு படிப்போம், யோசிக்காதீங்க. இந்த மூணையும் தான் பிராக்டிக்கல் எங்க அன்றாட வாழ்க்கையை வச்சு விளங்கப்படுத்த போறேன். ரைட், பாப்போமா? ஊடகத்தை பத்தி பேசலையா இப்ப நான்? ரைட், பாப்போமே. இப்ப A-level படிக்கிற ஒரு மாணவன், A-level ஆர்ட்ஸ் அப்படி வச்சு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுப்பாங்க. A-level ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவன், அவன் பர்சனல் போக்கஸ், அவன் தனிப்பட்ட அவதானம் A-level தான் படிக்கணும், நல்லா படிக்கணும், 3A எடுக்கணும், வாழ்க்கையில சாதிக்கணும் என்ற எய்மோட அவன் பயணிக்கிறான். சோ இவன் அறிவு கட்டமைப்பு செல்லக்கூடிய மூளையில எப்படியான தகவல் சேமிக்கப்பட்டிருக்கும் சொல்லுங்க பாப்போம். A-levelோட சம்பந்தப்பட்ட தகவல் சேமிக்கப்பட்டிருக்குமா, அல்லது வேற தேவையில்லாத A-levelக்கு அப்பாற்பட்ட தகவல் சேமிக்கப்பட்டிருக்குமா? எப்படியான தகவல்? A-level அனுபவத்தோட சேர்ந்த தகவல் அவன் அறிவு கட்டமைப்பில் இருக்கும். இது மட்டும் கிளியர் அவங்களுக்கு? ஓம். இப்ப இவன் மூளையில A-levelோட சம்பந்தப்பட்ட, A-level படிப்போட சம்பந்தப்பட்ட தகவல் சேமிக்கப்பட்டிருந்தால் இவன்ட்ட எப்படியான டேலண்ட் உருவாகும் சொல்லுங்க பாப்போம். இவனுக்கு A-levelல ஈஸியா 3A எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். இவன் ஈஸியா எக்ஸாம் பேப்பர் செய்வானா இல்லையா? என்ன கேள்வியும் ஈஸியா செய்வானா இல்லையா? இத மைனஸ்ல செல்லுவோமே, நான் சொன்ன பிளஸ்ல. இப்போ ஒரு பொடியன் A-level படிக்கிறான். இவர்கிட்ட தனிப்பட்ட அவதானம் A-levelல இல்ல. ஃபுட்பாலோட, கிரிக்கெட்டோட, லவ்வோட, ட்ரக்ஸோட இருக்குது. இவர்கிட்ட மூளையில எது சார்ந்த தகவல் இப்ப சொல்லுங்க பாப்போம். கிரிக்கெட்டோட, ஃபுட்பால் அதான் நீக்கும். இப்ப இவர்கிட்ட A-levelல 3A வருமா, அல்லது 3 கொடி பறக்குமா? என்ன பறக்கும்? 3 கொடி பறக்கும். கொடி என்ன தெரியும்? என்ன கொடி? என்ன 3 கொடி தான் பறக்கும். வீட்டுல கட்டுற கொடி மாதிரி 3 கொடி பறக்கும். எனவே என்ன சொல்ல வாரம், இதுதான் இதை நாங்க இப்படியோ அப்ளை பண்ண போறோம் ஊடகத்துக்கு. இப்போ ஒருவர் ஊடகத்தை பாக்குறாரு, இவர்கிட்ட தனிப்பட்ட அவதானத்தை, இவர்கிட்ட போக்கஸ சரியா ஊடகத்துல பயன்படுத்துறாரு. அதாவது அவர்கிட்ட தனிப்பட்ட அவதானத்தை சிறந்த உணர்வோட பயன்படுத்துறாரு. உணர்ச்சியோட இல்ல, உணர்வோட. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. கிளங்கிச்சா? உணர்வோட, நிதானத்தோட பயன்படுத்துறாரு ஊடகத்தை. இப்ப இவர்கிட்ட அறிவு கட்டமைப்புல நல்ல தகவல் இருக்குமா, கெட்ட தகவல் இருக்குமா? நல்ல தகவல். சோ இவர் ஊடகத்துக்கு, இவர்கிட்ட எப்படியான திறமை உருவாகும்? இவர் ஊடகத்தை கட்டுப்படுத்துவாரா, அல்லது இவரை ஊடகம் கட்டுப்படுத்துமா? இவர் ஊடகத்தை கட்டுப்படுத்துவார். இப்ப ரிட்டன் மாறி செல்லுவோமே. ஒருவர் டிவி பாக்குறாரு அல்லது ரேடியோ கேட்கிறாரு, இவர் உணர்வின்றி ஊடகத்தை பயன்படுத்துறாரு, உணர்ச்சி வசப்பட்டு பயன்படுத்துறாரு.
ஊடகத்துல ஒரு கவலையான காட்சி காட்டப்பட்ட இவட கண்ணுல தண்ணி வருது, ஊடகத்துல கெட்ட விஷயம் காட்டப்பட்டதை செய்ய ஆசைப்படுறாரு, சோ உணர்ச்சி வசப்பட்டாரு, உணர்வு இல்லாம யூஸ் பண்றாரு. சோ இவருடைய அறிவு கட்டமைப்புல நல்ல தகவல் இருக்குமா கெட்ட தகவல் இருக்குமா? கெட்ட தகவல். சோ இவர் ஊடகத்தை கட்டுப்படுத்துவாரா அல்லது இவரை ஊடகம் கட்டுப்படுத்துமா? இவரை ஊடகம் கட்டுப்படுத்தும். சோ இவர் ஊடகத்துக்கு அடிமையாகுவாரா இல்லையா? அடிமையாகும். இப்ப பாடம் விளங்கிச்சா? பாடம் விளங்கிச்சா இல்லையா? விளங்கல யாருக்கு பாடம்? உண்மையா இப்ப நான் விளங்கப்படுத்த பாயிண்ட்ஸுக்கு தானே இதை வச்சு எழுதல மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நான் இப்ப ஏலவல சப்ஜெக்ட் எழுதுறல இதுல இப்ப நான் ஊடகத்தை வச்சு விளங்கப்படுத்தினேனே, அவர் உணர்வோட ஒரு ஆள் விளங்கப்படுத்துங்க பாப்போம். இப்ப நான் ஊடகத்தை வச்சு விளங்கப்படுத்தினேன், யாருக்கு விளங்கப்படுத்திலும் இப்ப நான் விளங்கப்படுத்தின அதே விஷயத்த நான் சொன்ன மாதிரி யாருக்கு செல்லுமோ அவங்களுக்கு நிச்சயம் எழுதிடும் இந்த கேள்வி எக்ஸாம்ல வந்தா. பாப்போமே நான் சொன்ன மாதிரி ரைட் பண்ணி பாருங்க. சப்போர்ட் தாரு. நான் அப்துல் ரஹ்மான் வாங்க உனக்கா ரைட் பண்ணு, நான் சப்போர்ட் தாரேனா யாரு கேளும் மைக் ஆன் பண்ணி. அப்சா சொல்லுங்க. ரைட். ஒரு ஏழு படிக்கிற மாணவி ஒரு இருக்கா. மகள் நான் சொன்னேன் ஏ லெவல் விடுங்க, ஊடகத்தை வச்சு விளங்கப்படுத்துங்க சொன்னேனா? இப்ப விளங்கப்படுத்துங்க. சோசியல் மீடியால இப்ப போனை வச்சு ஒரு ஆள் படிக்கா. இப்ப வாட்ஸ்அப் அவ இப்ப ஜூம் அந்த படிக்கிறதுக்கு தேவையான குரூப்ஸ் எல்லாம் பார்த்து அவ அதுக்குரிய விஷயங்களை எடுத்து படிக்க செய்யறா. அவட தனிப்பட்ட அவதானத்துல படிக்கக்கூடிய அந்த தகவலை சேமிச்சிருக்கும். அதால அவ 3 years படிக்க அறிவு கட்டமைப்பு சரியா இருக்கிறதால அவ திறன்கள் அவக்கு இன்னும் வரும். நான் சொன்ன கேள்வி உங்க விளங்க. நான் சொன்னேன் நான் ஏ லெவல் சப்ஜெக்ட் விளங்கப்படுத்தவானாம், நான் இப்ப ஊடகத்தை வச்சு விளங்கப்படுத்தினே. ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. உதாரணத்துக்கு அவர் ஒரு மீடியாண்டு வரக்குள்ள ஒரு கேமரா இந்த ஷூட்டிங் போட்டோ அடிச்சுக்கொள்ளுமா சொல்லுங்க பாப்பா. இந்த மாதிரி ஒன்றுல ஃபோக்கஸ் பண்ற ஒருத்தர்ண்டா அவர்கிட்ட நாலேஜ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரலாறும் அவர் அந்த அதுக்கு ஏத்த கேமரா எப்படி எடுக்கலாம் அந்த கேமரா எந்தெந்த கேமராண்டா அவருக்கு வளரும். அதால அவரோட ஸ்கில்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட்டும். சரி ரைட். நீங்க அப்படி கேமரா வச்சு விளங்கப்படுத்தி. ரைட் சார். இப்ப நான் சொன்ன என்ன தெரியுமா, இப்ப நீங்க கேள்வி யாரும் ஒழுங்கா விளங்கல. நான் சொன்னேன் ஊடகத்தை வச்சு ஒருவர் ரேடியா கேட்கிறாரு, டிவி பாக்குறாரு, இதை வச்சு விளங்கப்படுத்துங்க பாப்போம். இதான் உண்மையான பாடம். ஒருத்தர் ஒரு ஊடக உணர்வோட அத நுகர்வாரா இருந்தா அவர் அத தெளிவான முறையில அத பார்த்து அவர் அவுட்புட் சரியான முறையில இதுக்கு ஒரு தொலைக்காட்சியை பாக்காருன்னு சொன்னா அந்த தொலைக்காட்சியில நிறைய காட்சிகள் வரும். அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதை பார்த்தாரண்டா அந்த அழுகிற கட்டம் அவர் அழுகிற மாதிரி, இல்ல கெட்ட விடயங்கள் அந்த கெட்ட விடயங்களுக்கு ஆளாகிற மாதிரியான கட்டங்களும் இருக்கு. அத ஊடக உணர்வோட நுகர்வாரா இருந்தா அதுல இருந்து விலகி இது ஒரு திரைப்படம், இது ஒரு இது அதுல நல்லது கெட்டதை புரிஞ்சு அவர் சரியா நடந்துக்குவாரு. அதுவே ஊடக உணர்வின்றி அவர் அந்த நுகர்வாரா இருந்தா அதுக்கு அடிமையாகி இருப்பாரு. ரைட். ஓகே குட். நான் சொன்னது சுருக்கமா சொன்ன பாத்தீங்களா? இதான் உங்கள்ட்ட கேட்டேன். ஒருவர் ஊடகத்தை நுகருகிற போது அவருடைய தனிப்பட்ட அவதானத்தை உணர்வோடு செயற்படுத்தினா அவருடைய அறிவு கட்டமைப்பு நல்ல தகவல் சேமிக்கப்படும். சோ இவர் ஊடகத்தை கட்டுப்படுத்துற ஆற்றல் உருவாகும். ஒருவருடைய தனிப்பட்ட அவதானம் உணர்வின்றி செயற்பட்டா அவருடைய அறிவு கட்டமைப்புல கெட்ட தகவல் சேமிக்கப்படும். சோ இவரை ஊடகம் என்ன செய்யும்? இவரை ஊடகம் கட்டுப்படுத்தும். இதைத்தான் அப்பா கேட்டேன் நான். சரியா? ரைட். அப்ப இதுதான் உண்மையாவே ஊடக விலங்குற 3 அடிப்படை கட்டம். நீங்க நம்ம சொன்னதுகள் அவர் கேமரா வச்சு சொன்னது, நீங்க ஏ லெவல் சப்ஜெக்ட் சொன்னது பொதுவான விஷயம். அது இப்ப நாங்க அதான் பொதுவான உதாரணம். நாங்க படிக்கிற ஊடக விலங்கறி வச்சு படிக்கிறோம். அப்ப பிராக்டிக்கலான ஒருவர் ஊடகத்தை நுகர்கிற போது அவர் எப்படி பயன்படுத்தணும்ன்றது இப்ப நான் சொன்ன உதாரணம். இதுதான் நீங்க எக்ஸாமுக்கு எழுதணும். கேமரா பயன்படுத்துற முறையோ அல்லது ஏ லெவல் பயன்படுத்துற நான் அதை எழுதுறல, அது உதாரணத்துக்கு விளங்கப்படுத்தினேன் நான். இப்படி இருந்தா இப்படி இருக்குமெண்டு. இதை நாங்க அப்ளை பண்ணணும்
ஒருவர் மீடியாவை யூஸ் பண்ண போக்கல, டிவி போக்கல, ரேடியோ கேட்க போக்கல, ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்த போக்கல. இந்த மூணையும் எப்படி பயன்படுத்தணும்? இவன் நான் சோசியல் மீடியா வச்சு செல்லலாம். ஒருவர் என்ன செய்யறாரு, அவட சோசியல் மீடியா பாவிக்க போக்கல, அவட தனிப்பட்ட விதானத்தை சிறந்த முறையில பயன்படுத்துறாரு. உணர்வோட சோசியல் மீடியாவை சரியா நுகர்றாரு, தேவைக்கு ஏத்த மாதிரி பாவிக்கிறாரு, எப்பயும் பாவிக்கிறாரு இல்ல. பாருங்க, அவருக்கு அளவுக்கு ஏத்த மைக்க மீட் பண்ணுங்க பரஃபாத். பரஃபாத் மைக்க மீட் பண்ணுங்க. ரைட், ஓகே. கிளாஸுக்கு வராங்க, மைக் ஒன் பண்ணாதீங்க, சத்தம் இது. ரைட். அப்பனவே ஒரு சோசியல் மீடியா பயன்படுத்த போக என்ன செய்யறாரு, அவர்கிட்ட தனிப்பட்ட வந்து சிறந்த உணர்வோட பயன்படுத்துறாரு. அவருக்கு அளவுக்கு ஏற்ற டேட்டா ஒன்று போட்டிக்கிறாரு, பேக்கேஜ் ஒன்று போட்டாரு. எப்பயும் போன் ஒன் பண்ணி பார்க்க மாட்டாரு, எனி டைம் பார்க்க மாட்டாரு, தேவைக்கு தேவை பாக்குறாரு. பாருங்க, சோ இவர்கிட்ட அறிவு கட்டமைப்பு நல்ல தகவல் இருக்கும். இப்ப அவர் சோசியல் மீடியாவை அவர் கட்டுப்படுத்தி லிமிட்டோட நுகரக்கூடிய திறமை மட்டும் உருவாகும். இல்ல ஒருவர் இருக்கிறாரு, அவர் சோசியல் மீடியாவை என்ன செய்வாரு, எனி டைம் பார்த்து கொண்டே, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஆன்லைன். பாருங்க, இவர்கிட்ட தனிப்பட்ட வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது. சோ இவர்கிட்ட நாலேஜ் ஸ்ட்ரக்சர்ல மிஸ்டேக் இருக்கும், தேவையில்லாத தகவலும் சேர்ந்து இருக்கும். யூடியூப்ல வர எல்லா வீடியோவும் பார்ப்பாரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்ப்பாரு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்க்கறது உண்மையா சிறந்த ஊடக விலங்கறிவு இல்ல. ஒரு நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்க, எல்லாரோட வாட்ஸ்அப் விஷயத்தையும் பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு செல்லும். ரைட், ஓகே, இவர்கிட்ட ஸ்டேட்டஸ் இனி இப்படித்தான் நீக்குமாக்கும், நாங்க இதை பார்க்க தேவையில்லை, இதுல எங்களுக்கு பெருமதி இல்ல. இன்னும் சிலாக்கள் ஸ்டேட்டஸ் சிலாக்கள் சாய்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம், ஏன்? நல்ல விஷயங்கள் போடுவாங்க, பாத்தீங்களா? நான் அப்படி நல்ல விஷயம் போடுறியா? உண்மையை சொல்லுங்க பாப்போம், மனசு உண்மைக்கு நான் சொல்றேன், நம்ம அந்த ஆண்ட தேவையில்லாத விஷயங்கள் போடுறது மிச்சம் குறவு ஸ்டேட்டஸ்ல. இதுக்கான இல்ல, பெருமைக்கான சொல்றேன், தேவையில்லாத விஷயங்கள் போட்டுல மிச்சமே. தேவையில்லாத விஷயங்கள் ஏன் சும்மா பாட்டு கூத்தெல்லாம் போட்டுல, இந்த மாய ஒன்று போடுவேன். நான் போட்டாலும் நல்ல விஷயத்த போடுவேன். நான் பிள்ளைகளுக்கு மத்தாவது பிரயோசனம் வைக்கணும். எனக்கு தெரியும், என் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க மிச்சம் பிள்ளைகள் பார்க்கும், படிக்கிற பிள்ளைகள். என்னடா படிச்சு தாரவரை இப்படி போட்டாருன்னு பிள்ளைகள் யோசிக்கப்படாவே. அப்படியே முடியுது. அவர் படிச்ச மனுஷனை போல நடந்து கொள்ளணும். நாங்க நீங்களும் தான் உங்களோட ஸ்டேட்டஸ் தான் அது செல்லும், நீங்க எப்படிப்பட்டாருன்னு சொல்லி. சும்மா தேவையில்லாத கூத்தலாம் நாங்க போடப்பட இருந்த மாதிரி ஜோக் ஒன்று போடுறீங்க, அது வேற சம்திங். போடப்படான்னு செல்ல வரல, அதுலயும் ஒரு நொலேஜிக்கு செல்ல வாருங்க. அறிவு ரீதியான விஷயம் வளரணும், மத்தாக்கள் பயன்பெறணும். இதான் உண்மையான ஊடக விலங்கறிவு. கண்டதெல்லாம் ஸ்டேட்டஸ் சிலாக்கள் ஸ்டேட்டஸ் பண்ண சொல்லுங்க எப்படி வாப்பா, உங்களுக்கே தெரியும், செல்லவே தேவையில்லை தான். ஓமா இல்லையா? ஒரு மார்னிங் எடுத்தோடனே ஸ்டேட்டஸ் போடுற எப்படி தெரியுமா? கவலை, நீ வாழ்க்கையை இழந்துட்டேன். பாக்குறவன் மார்னிங்கோடைய நெகட்டிவ் தோட பாக்குறான், என்னடா மார்னிங்லயே கவலைன்னு போட்டியான் மனுஷன். அப்பதான் சுபூத்துல விட்டு வந்தேன், நான் சும்மா பார்த்தேன் போன் எடுத்து, எனக்கும் ஒரு மனசு சங்கடம். இது பாருங்க, மத்தவனுக்கும் உங்களால பிரச்சனைப்பா, பிரஷர் கூட. நல்ல பாசிட்டிவான கருத்துக்களை சிந்தனை உருவாக்கணும். நாங்க எங்கடைய ஸ்டேட்டஸ் பாக்குறோம், அடைய வந்து நல்ல விளக்கம் போட்டணும்ப்பா. நான் நிறைய விஷயம், இதான் உண்மையான ஊடக விலங்கறிவு. இல்லைங்கண்ணா, இந்த டிவி இருக்குது, டிவில எத்தனையோ சேனல் இருக்குது, எல்லாத்தையும் பாக்குறையா? எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறது வேற. இதுல இது போடுறான், இதுல இது போடுறான், இது நல்ல ஒப்பிட்டு பகுப்பாய்வு செஞ்சு சாய்ஸ் பண்ணி பாக்குறீங்க. ஓகே, இது நல்ல ஒரு ஊடக விலங்கறிவு. இன்னும் சில ஆகலிதாங்க என்னத்தை போடலும் பார்த்துட்டு மைப்பாங்க. சரியா? எங்கட அறிவு மட்டத்துக்கு, எங்கட பால்நிலைக்கு, எங்கட சுற்றுச்சூழலுக்கு, எங்கட அனுபவத்துக்கு, எங்கட வயதுக்கு பொருத்தமான தகவலை நுகர்றதான் உண்மையான ஊடக விலங்கறிவு. பால்நிலைக்கு ஒவ்வாத, வயதுக்கு ஒவ்வாத, அறிவு மட்டத்துக்கு ஒவ்வாத, அனுபவத்துக்கு பொருத்தமில்லாத, இதுக்கு பிறழ்வான ஊடக தகவலை நீங்க நுகர்வீங்க என்றால் உங்கள்கிட்ட நல்ல நடத்தை எதிர்பார்க்க இயலா. இல்லைங்கண்ணா? அப்பவே நாங்க நல்ல ஒரு ஊடக விலங்கறிவு கட்டியெழுப்பப்படணும் என்றால் ஊடக தகவலை சரியா செம்மைப்படுத்தி நுகரணுமா, புத்தி சாதுரியமா நுகரணுமா. பாருங்க, செம்மைப்படுத்தி புத்தி சாதுரியமாக. அப்பதான் எங்களால ஊடகத்துல நல்ல விஷயங்களை மட்டும் வடிச்சு எடுக்கலும். வடிச்சு எடுத்தா அது என்ன பாப்பமே, ஹப் மாதிரியில ஒரு விஷயத்த வடிச்செடுத்தா என்ன? ஹப் மாதிரி வடிகட்டி. அண்ணா குட், வடிகட்டி. பாத்தீங்களா? அப்படியே நாட்கள் நாங்க மாறணுமா, இல்லைங்கண்ணா? ரைட், ஓகே. அப்ப இதுதான் நீங்க செல்ல வராங்க. அப்ப ஊடக விலங்கறிவு இப்ப உங்களுக்கு டீப்பா தந்திக்கிறாங்க. ரைட், உண்மையா பர்சனல் போக்கஸ் என்று வராது, அது பர்சனல் லோக்கஸ் என்று வரணும். உண்மையா வரணும் என்று சொன்னா சரியா?
ரைட், முதலாவது நாம பார்க்க போறோம் தனிப்பட்ட அவதானம். இதுக்கு எப்படி நோட்ஸ் நாங்க கிரியேட் பண்றேன், நான் ஃபுல்லா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ரைட், பாப்போமே. பாருங்க, தனிப்பட்ட அவதானம் உருவாக்கப்படுவது எம்மை இயக்கும் எமது இலக்கினால் ஆகும். அப்ப தனிப்பட்ட அவதானம் உருவாக்குறது எதுல தங்கியிருக்குதாம்? முதலாவது பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இலட்சியம், விளக்கு, இதுலதான் தனிப்பட்ட அவதானம் தங்கியிருக்குதாம். அவ்விலக்கின் மூலம் தேவையான தகவல் எமக்கு வழங்கப்படும். நாம் எமக்கு தேவையான தகவலை மட்டும் பெற்றுக்கொள்வதோடு தேவையற்ற தகவலை புறக்கணிப்போம். எமது இறுதி இலக்கு பற்றிய விளக்கம் காணப்படும் இடத்து தகவல் பெற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கும் சக்தி வலுவானதொன்று என்றால் அதற்கான வித முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும். எனினும் தனிப்பட்ட அவதானம் வலிமை குன்றியதென்றால் இறுதி இலக்கு பற்றிய தெளிவு இல்லாது போனால் அதற்காக எம்மை இயக்கும் சக்தியும் வலுவற்றதாக காணப்படும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் எம்மை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஊடகங்களுக்கு கிடைக்கும் என்பதோடு ஊடகத்தால் மேற்கொள்ளப்படும் தகவல் வழங்கும் செயற்பாடின் தாக்கத்துக்கும் நாம் முகம் கொடுக்க நேரிடும். என்னடா இவர் வாய்ச்சி கொண்டே போறாருன்னு யோசிக்காதீங்க, இதை விளங்கப்படுத்தினேன் பாருங்க. ரைட், முதலாவது விஷயம் சொல்றாங்க, தனிப்பட்ட அவதானம் என்றது எங்கட இலட்சியத்துல எங்கட இலக்குல தங்கியிருக்குதா. எங்கட இலக்கு தெளிவாக இருக்கும் என்றால் நாங்க தேவையான தகவலை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எங்கட இலக்கு தெளிவென்றால் நீங்க அழகா நோட் பண்ணலாம் உங்களோட கைட் புக்லயா. உங்களோட இலக்கு தெளிவாக இருந்தால் எங்களுக்கு தேவையான தகவலை மட்டும் எடுப்போம். உங்களோட இலக்கு தெளிவில்லையாம் என்றால் என்னையோ தேவையற்ற தகவலை தெளிவு இல்லைண்டா புறக்கணிப்போம். இல்லமால். ஓ ரைட், ஓகே, குட். நீங்க சொல்ல அப்படின்னு சொல்ல இப்படி பாருங்களா, எங்களுடைய இலக்கு தெளிவாக இருந்தா தேவையான தகவலை மட்டும் எடுப்போம். எங்களுடைய இலக்கு தெளிவில்லை என்று சொன்னா தேவையற்ற தகவலை என்ன செய்வோம்? அவ சொல்ற மாதிரி எடுக்க மாட்டோம், புறந்தள்ளுவோம். இது முதலாவது விஷயம். விளங்கிச்சா? இந்த பாயிண்ட்ஸ் விளங்கிச்சா? இதை நீங்க எழுதலாம், இப்படி எழுதலாம். இது முதலாவது விஷயம். அது சொல்றாங்க பாருங்க, எமது இறுதி இலக்கு பற்றிய விளக்கம் காணப்படும். விளக்கம் தெளிவு காணப்படும் இடத்து தகவல் பிரிவுகளை இயக்கும் சக்தி வலுவானது என்றால் அதற்கான முயற்சியை அமைக்கொள்வோம். இன்னும் தனிப்பட்டதான் வலிமை. பாருங்க, உங்களோட தனிப்பட்ட அவதானம் வலிமையாக இருக்கும் என்றால் பாருங்க, உங்களோட தனிப்பட்ட அவதானத்துல சக்தி வலுவானதொன்று நல்ல வலிமையாக இருந்தா தேவையான தகவல் கிடைக்கும். இல்ல உங்களோட தனிப்பட்ட அவதானம் அந்த சக்தி வலிமை கொண்டிருந்தா நடக்கும், தேவையற்ற தகவல் கிடைக்கும். பாருங்க, தேவையற்ற கிடைக்கும். பாருங்க, அதே விஷயம் மாறி வருது பாருங்க. விளங்குது உங்களுக்கு என்ன? அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நாங்க எடுக்கிற வேண்டிய விஷயம் இதுதான். கடைசி சொல்றாங்க பாருங்க, உங்களோட நீங்க ஊடகத்தை நுகர்கின்ற வலிமை அந்த சக்தி உங்கள்ட்ட இருந்தா நீங்க ஊடகத்தை என்ன செய்வீங்க? கட்டுப்படுத்தலாம். நீங்க ஊடகத்தை கட்டுப்படுத்தலாம். ரைட். இல்ல அந்த சக்தி அந்த வலிமை கொண்டிருந்தால் ஊடகம் என்ன செய்யுமாம்? நம்மளை கட்டுப்படுத்தும். ரைட். இந்த பந்திர சுருக்கத்தை செல்ல போறேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாப்போம். இந்த பந்திர சுருக்கத்தை செல்ல போறேன், நான் பாத்துக்கோங்களா. இதான் நான் படிக்கிறது ஈஸியான மெத்தட். ரைட், முதலாவது கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன் நான், தனிப்பட்ட அவதானம் எதுல தங்கி இருக்குது? இலக்குல. ரைட், வருவோம், நம்ம அழகா நோட் பண்ணுவோம். எங்கட தனிப்பட்ட அவதானம் எங்கட இலக்குல தங்கி இருக்குது. இலக்கு தெளிவாக இருந்தால் என்ன நடக்கும்? தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ரைட், இலக்கு தெளிவாக இருந்தா தேவையான தகவலை மட்டும் எடுப்போம். இலக்கு தெளிவற்றிருந்தா என்ன நடக்கும்? தெளிவில்லை இலக்குல கிளியர்ல என்ன நடக்கும்? இலக்கு தெளிவற்றிருந்தா தேவையற்ற தகவல் எங்களுக்கு வந்துடும். உண்மை இல்லையா? இலக்கு தெளிவற்றிக்குது இல்ல. இலக்கு தெளிவாக இருந்தால் தேவையற்ற தகவலை புறக்கணிப்பு அப்படியும் இருக்குது. 2 சாப்டர் கையில. அப்புறம் இப்படி எடுப்போம், இலக்கு தெளிவாக இருந்தா தேவையான தகவலை மட்டும் எடுப்போம். எங்க இலக்கு தெளிவற்று இருக்காம என்றால் தேவையற்ற தகவல் எங்கள் இணைஞ்சிடுமா? தேவையற்ற தகவல் எங்களை இணைஞ்சிடும். பாருங்க, அப்படி சொல்லலாம். அது தெளிவாக இருந்தா தேவையான தகவலை மட்டும் எடுப்போம். தெளிவில்லையாமண்டா தெளிவில்லையாமண்டா தெளிவில்லை இலக்கில கிளந்தவங்களுக்கு கிளீனஸ் ஒன்று இல்ல, என்ன நடக்கும்? ஊடகத்தவர தேவையற்ற தகவல் இணையும் எங்களுக்குள்ளால இணைஞ்சிடும். அதை நாங்க சொல்லலாம்.
ரைட், இது ஒரு பாயிண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. நான் உங்களை சொல்றேன். நான் இது இப்படித்தான் எழுதுற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. உங்களோட இலக்கு ஆனது, உங்களோட இலக்குட வலிமை சக்தி பெஸ்டா இருக்குது, சிறந்த முறையில இருக்குது, அதுக்கான சக்தி உங்கள்கிட்ட காணப்படுது. உங்களால ஊடகத்தை என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தலாம். இல்ல உங்களோட வலிமை சிறந்த தெளிவில்ல, வலிமை குன்றி காணப்படுது, வலிமையில நல்ல ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு நடக்கும். ஊடகம் நம்மளை கட்டுப்படுத்து. ஊடகம் நம்மளை கட்டு. இந்த 2 பாயிண்ட்ஸும் இந்த பந்தில நீங்க செல்லலாம். யாருக்காவது செல்லையிலுமா இந்த பாயிண்ட்ஸ் பத்தி என்னத சுருக்கமா? எமது இலக்கு தெளிவானதாக இருந்தால் தேவையான தகவல்கள் பெறப்படும். எமது இலக்கு தெளிவில்லை என்றால் தேவையற்ற தகவல் பெறப்படும். ஊடகத்தை நுகரும் சக்தி வலுவானதாக காணப்படுமாயின் ஊடகத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். ஊடகத்தை நுகரும் சக்தி வலுவற்றதாக காணப்படும் இடத்து ஊடகம் நம்மை கட்டுப்படுத்தும். மாஷா அல்லாஹ். பதுலையில் இருந்து சஸ்னா, அப்படியா? எதிர்கால ஆசிரியர் மாதிரி பேசுற. மாஷா, நல்ல விளக்கம் பாத்தீங்களா? ரைட், ஓகே. இதான் முதலாவது பந்து எங்களுக்கு செல்ல வர மெசேஜ். தனிப்பட்டவதானத்துல முதலாவது விஷயம் இதுதான். ஆனா சஸ்னா உண்ட செல்ல மறந்தா. தனிப்பட்டவதானம் எதுல தங்கி இருக்குது மால்? இலக்கு. அதை சொல்லிட்டு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரியா மால் சஸ்னா? ரைட், ஓகே, குட். ரைட், முதலாவது விஷயம் கிளியர். எல்லாருக்கும் டவுட் இருக்குதா? இப்படி டவுட் இல்ல. அடுத்த பாயிண்ட்ஸுக்கு வரோம். முக்கியமான பாயிண்ட்ஸ். தனிப்பட்டவதானம் என்றது 2 விதங்கள்ல செயற்படும். பாருங்க, இப்படிதான் ஆரம்பிக்க போறீங்க. இப்ப இந்த பந்தி இப்படிதான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்க போறீங்க? எமது தனிப்பட்டவதானம் 2 வழியில் செயற்படும், அல்லது 2 வழியில தங்கியிருக்குது. ஒன்று உணர்வுடன், இன்னொன்று உணர்வின்றி. அதை இன்னொரு வகையில செல்றால் தனிப்பட்டவதானம் விஞ்ஞான முறையில் செயற்படும். விஞ்ஞானம் எப்படி வரும்? விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் தமிழ் பாடம் எப்படி கழிக்கிறீங்களா? விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம், விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் பாப்பமே. விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் யாருக்குமே தெரியாவா? ஏலவல் தமிழ் யாரும் இல்லை அதுக்குள்ள. அவிஞ்ஞானம். அவிஞ்ஞானம். ரைட். அப்ப உணர்வுடனுக்கு விஞ்ஞானம், உணர்வின்றிக்கு அவிஞ்ஞானமா? ரைட். அப்ப தனிப்பட்டவதானம் 2 வழியில செயற்படுமா. ஒன்று விஞ்ஞான முறையில் செயற்படலாம், இன்னொன்று அவிஞ்ஞான முறையில் செயற்படலாம். ரைட். விஞ்ஞான முறையில் செயற்பட்டா என்ன நடக்கும்? அதாவது எங்கட தனிப்பட்டவதானம் என்றது உணர்வோட செயற்பட்டா எங்கள்கிட்ட என்ன மாற்றம் உருவாகும்? இல்ல அது பிளஸ் மைனஸ்ல உணர்வின்றி செயற்பட்டா எங்கள்கிட்ட என்ன மாற்றம் உருவாகும்? ஆனா இதுல பொதுத்தன்மையை விளங்கப்படுத்துறேன் முதலாவது. அதுக்கு பிறகு மாற்றத்தை பார்ப்போம். உங்களோட ஊடக விலங்கறிவு, உங்களோட தனிப்பட்டவதானம் உணர்வின்றி செயற்பட்டாலோ அல்லது உணர்வுடன் செயற்பட்டாலோ பொதுவாக வளர்க்கப்படுறது மதிநுட்பம். நோட் பண்ணுவீங்க. அல்லது அறிவுநுட்பம். என்ன சொல்ற? இது பொதுத்தன்மையா? உங்களோட ஊடக விலங்கறிவு உணர்வுடன் செயற்படலாம், அல்லது உணர்வின் எப்படி செயற்பட்டாலும் பொதுவா வளர்க்கப்படுற விஷயம் மதிநுட்பம் அல்லது அறிவுநுட்பம். அது உணர்வுடன் செயற்பட்டா எங்கள்கிட்ட நல்ல அறிவுநுட்பம் வளரும். அது உணர்வின்றி செயற்பட்டாப்ப தேவையற்ற தகவல், அதாவது கெட்ட மதிநுட்பம் வளரும். ஓமா இல்லையா? நல்ல விளங்கணும் இந்த பாயிண்ட்ஸ். முதலாவது பொதுத்தன்மை விளங்கப்படுத்தினே பாத்துக்கோங்க. அதாவது உங்களோட ஊடக விலங்கறிவு உணர்வுடனும் செயற்படலாம், அல்லது உணர்வின்றியும் செயற்படலாம். பொதுவாக வளர்ற விஷயம் மதிநுட்பம் அல்லது அறிவுநுட்பம். அது உணர்வோட செயற்பட்டா உங்களோட மதிநுட்பத்துல நல்ல தகவல் சேமிக்கப்பட்டிருக்கும். உங்களோட மதிநுட்பம் உணர்வின்றி செயற்பட்ட எப்படியான தகவலிக்குமாப்பா? மதிநுட்பத்துல கெட்ட தகவல் சேமிக்கப்படும். இது பொதுத்தன்மை. இப்ப 2க்கும் வித்தியாசம் பார்க்க போறேன். வித்தியாசம். இது பொதுத்தன்மைன்னு போட்டு வச்சுக்கோங்க, பொதுவாக அதிகரிக்கப்படுவதுன்னு போட்டு வச்சுக்கோங்க. வித்தியாசம் என்னன்னு சார் நாங்களே பார்க்கலாம். வித்தியாசம் இப்ப பாப்பா, நம்ம எங்கட ஊடக விலங்கறிவு எங்கட தனிப்பட்டவதான் உணர்வோட செயற்படுதுன்னா உங்கள்ட்ட எப்படியான மாற்றம் உருவாகும்? சொல்லுங்க பாப்போம். பிராக்டிகலா யோசிங்களே. நீங்க டிவி பாக்குறீங்க. சொல்லுங்கம்மா. ஊடகத்தை சிறந்த முறையில முதலாவது சொல்றாரு, ஊடகத்தை சிறந்த முறையில பயன்படுத்துற ஆற்றல் எங்கள்கிட்ட கிடைக்கும். குட். உண்டு. ஊடகத்தால வழியாக இந்த தகவல்ல சரியான முறையில சரி, ரைட் ரைட் குட். சரி,
ஊடகத்தால வார தகவலை சும்மா விளங்காம அதை நல்லா ஆய்வு செய்வாரு. 2வது குட். சரி, வேற நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான தகவலை மட்டும் எடுக்கிற ஆற்றல், இந்த வடிகட்டின திறமை உருவாகும். குட். 4வது வேற ஊடகத்தை விமர்சன ரீதியாக ஒரு மாற்றம். குட். ஊடகத்தை விமர்சித்த நுகரும் ஆற்றல் கிடைக்கும். குட். மாஷால்லா, வித்தியாசமான விட வருது. சொல்லுங்க. ஊடகத்துக்கு அடிமைப்படாத தன்மை காணப்படும். குட். ஊடகத்துக்கு நாங்க அடிமையாக மாட்டோம். சரி, வேற இன்னும் சொல்லுங்க. ஊடகத்தால வழியாகின்ற தகவல் தரத்தாராயலாம். குட். தரத்தார திறமை உருவாகுமா? செயற்பாடு பெறுநராக இருக்கலாம். செயற்படு பெருநாங்க மாறலாம். மாஷால்லா, வேற எவ்வளவு திறமைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கல, நீங்க தான் எனக்கு படிப்பீங்க பாருங்க. இப்ப இதுக்கு எதிர்மறையான பண்பு எங்க வரும்? அப்ப செயற்பாடா பெறுநர் அதான் எங்க வரும்? எந்த ஹெட்டிங்ல வரும்? இப்ப நாங்க பாக்குற ஹெட்டிங் வச்சு சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு உணர்வுடன் செயற்பட்டா என்ன மாற்றம் உருவாகும் என்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும். உணர்வின்றி செயற்பட்டா என்ன நடக்கும் என்ற எழுதலாம். ஓமா இல்லையா? எழுதலாம். பாருங்க, நீங்க எவ்வளவு சொன்னீங்கப்பா. நீங்க செயற்படுத்த இருப்பீங்க. ஊடகத்தை நீங்க கட்டுப்படுத்துவீங்க. ஊடகத்துல தேவையான தகவலை மட்டும் எடுத்துக்கொள்ளுவீங்க. பாருங்க, ஊடக தகவலோட தரத்தை பார்ப்பீங்க. நீங்க ஒரு சிறந்த செயற்படு பெறராக, இயக்கமுள்ள பெறரா நீங்க மாறுறீங்க. உங்களோட தகவலை தெரிவு செய்யக்கூடிய வலிமை உருவாகும். நீங்க ஊடகத்தை சிறந்த முறையில தெரிவு செஞ்சு பார்ப்பீங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட எப்போ உருவாகும்? நாங்க எங்கட தனிப்பட்ட அவதானத்தை உணர்வோட செயற்படுத்தினா. இதற்கு மாற்றமான பண்புகள் தான் உணர்வின்றி செயற்படுத்தினா உருவாகும். இவ்வளவுதான் இந்த பாடம். இப்ப பாருங்க, இந்த பந்திய வாசிப்போம். நாங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே. இப்ப நீங்க சொன்ன கருத்து இந்த பந்திலிக்கு பார்த்தோம்னா ஓகே, ரைட், பாப்போமே. எமது தனிப்பட்ட அவதானம் 2 வழியில் செயற்படும். அதாவது உணர்வுடன் மற்றும் உணர்வின்றி அது செயற்படும். தனிப்பட்ட அவதானம் உணர்வுடன் செயற்படும் போது எமது தெரிவு செய்யும் வலிமை அதிகரிப்பதோடு தீர்மானம் எடுப்பதும் எழுகும். நாங்க அழகா ஊடகத்தை தெரிவு செய்யலாம். நாங்க ஊடகத்தால வார தகவல் அழகான தீர்மானம் எடுக்கலாம். இது உணர்வுடன் செயற்படுகின்ற போது. அதே நான் ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். தனிப்பட்ட அவதானம் உணர்வின்றி செயற்படும் போது எம்மால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாமல் போவதோடு. பாத்தீங்களா, எங்களுக்கு சரியா தீர்மானம் எடுக்கல, நாங்க தடுமாறுவோம். ஏன்? அது உணர்வோட இல்ல, உணர்வின்றி செயற்படுது, பிழையா செயற்படுது. அதே மாதிரி எமது அறிவு கட்பாட்பட்ட வகையில் சில முடிவுகளுக்கும் நாங்க தேவையில்லாத முடிவெடுப்போம். ஊடகத்துல வர போலியான விஷயங்களை நம்புவோம். ஊடகத்தால வர தகவல் அப்படி ஏற்றுக்கொள்வோம். ஊடகத்துல வரது பொய்ய விளங்க மாட்டோம். பாருங்க, சும்மா தேவையில்லாத விளம்பரத்தை பார்த்து தேவையில்லாத சாமான வாங்குவோம். பிறழ்வான நடத்தைக்கு தேவையில்லாத நடத்தைக்கு ஆளாகுவோம். இதெல்லாம் எங்களுக்கு உணர்வின்றி செயற்பட்ட நடக்கிற வேலை. எனினும் ரைட், அடுத்த போய் சொல்லலாம் பாருங்க. இவ்விரு வழிகளிலும் எமது மதிநுட்பம் பொதுத்தன்மை என்று இவ்விரு வழிகளிலும் எமது மதிநுட்பம் அதிகரிக்கும். நான் பொதுத்தன்மை உணர்வுடன் செயற்பட்டாலும் உணர்வின்றி செயற்பட்டாலும் பொதுவா நொலேஜ் வளரும். என்ன நொலேஜ் வளரும்? உணர்வுடன் செயற்பட நல்ல தகவல் கிடைக்கும். உணர்வின்றி செயற்பட கெட்ட தகவல். இதான் வளர்ப்ப நொலேஜ் எங்களுக்கு. அது பொதுத்தன்மை, ரைட், ஓகே. எனினும் தனிப்பட்ட அவதானம் உணர்வுடன் செயற்படும் போது எமக்கு தேவையான தகவலை மட்டும் தெரிவு செய்ய முடியும். மாறாக தனிப்பட்ட அவதானம் உணர்வின்றி செயற்படும் போது ஊடகத்தின் தாக்கம் அதிகமாக. பாத்தீங்களா, நீங்க சொன்ன அதே விளக்கம் நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் சொன்னீங்க. நீங்க சொன்ன அவ்வளவும் சரியான பாயிண்ட்ஸ். அப்ப எங்களுக்கு 2வது பந்தி விளங்கிச்சா? என்னண்டு 2வது பந்தி கிளியரா உங்களுக்கு? கடைசி பந்திக்கு போவோமா? சரி சார், ஓகே. கடைசி பந்தில வாருங்க. பொதுவான விஷயம், ஊடக விலங்கறிவு என்பது தொடர்ச்சியாக நிகழும் ஒன்று. இது ஊடக விலங்கறிவின் பொதுவான இயல்புகளா? இப்ப ஊடக விலங்கறிவு என்று சொல்லக்கூடியது நாங்க தொடர்ச்சியா பயன்படுத்துறோமா? இப்ப நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஊடகத்தை பாவிக்கிறோம். ஒரு நாளைக்கு உணர்வோட செயற்படுத்துறோம், இன்னொரு நாளைக்கு உணர்வின்றி செயற்படுத்துறோம். இது சரியான ஊடக விலங்கறிவு? பிழையானதா? பிழையானது. பிழையானது. நாங்க ஊடகத்தை நுகர்கின்ற காலமெல்லாம் உணர்வோட செயற்படுத்தணும். சோ ஊடக விலங்கறிவு என்றது தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்றைக்கு உதாரணமா நீங்க 7 படிக்கிறீங்க, இன்னைக்கு படிக்க நாளைக்கு படிக்கல, இன்னைக்கு சும்மா அழுப்பாய்க்கப்பா தேவையில்ல. உங்களுக்கு எடுக்கலுமா? செல்லுங்கப்பா, எடுக்கலுமா? இல்ல, எடுக்கலா. அப்ப எனவே படிப்போ ஏதோ அதை டச் தொடர்ச்சி ஆயிக்கணும். அதே வேலையை தொடர்ந்து செய்யணும். அதே ஹார்ட் ஒர்க். சுபோக்கு 4 மணி, தஹஜ்ஜுத் 4 மணிக்கு தொடர்ந்து 4 மணிக்கு எழும்பணும். அப்பதான் சரியான ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட உருவாகும். அதான் நீங்க செல்ல வராங்க. அவனவே என்ன செல்ல வராங்க தெரியுமா? நீங்க ஊடகத்தை எப்பப்பெல்லாம் நுகர்றீங்களோ அப்பப்பெல்லாம் உணர்வோட பயன்படுத்துங்க. அது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அடுத்தது, அது ஒரு இடத்தில் முற்றுப்பெறாது. பாத்தீங்களா,
இன்னைக்கு ஆரம்பிச்ச நாளைக்கு முடிஞ்சு சரி வருமா? சரி வராது. தொடர்ந்து பயன்படுத்தணும். ஆதலால் ஊடக விலங்கருவை விருத்தி செய்வதன் மூலம் தனிப்பட்ட அவதானத்தை அதிகளவு பயன்படுத்தவும், பண்புத்தரத்தில் குறைவான ஊடகத்திலிருந்து பண்புத்தரத்தில் குறைவான ஊடகம் என்று செல்லவாரது போலியான மாய பிம்பங்களை உருவாக்கக்கூடிய ஊடகம், போலியான அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் உருவாக்குற ஊடகம், மக்களை தேவையற்ற தூண்டலின் பால் இருக்கப்படும் ஊடகங்கள் இருக்கின்ற ஊடகம் எல்லாம் கேவலமாகி நினைச்சா இந்த ஊடகத்தை வச்சு நாட்டுல அபிவிருத்தி செய்ய இயலாது. இன்னைக்கு ஊடகம் அப்படிதான் பயன்படுத்துறாங்க. சக்தி டிவி காரணம் கொஞ்சம் காசு கொடுத்தா ஃபுல்லா போற ரணில்ட அட்வர்டைஸ்மெண்ட் தான். அப்ப நாங்க எதிர்பார்க்கலுமா? நடுநிலையான ஊடகத்தை எதிர்பார்க்கலுமா? எதிர்பார்க்கலாம். அப்ப எங்கட தனிப்பட்ட அவதானம் சிறந்த முறையில் செயற்படுத்தப்பட்டால் பண்பு தரத்துல குறைஞ்ச ஊடகத்துல இருந்து எங்களை பாதுகாக்கலாம். பாத்தீங்களா, இதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு பாருங்க, எங்கட தனிப்பட்ட அவதானம் சிறந்த ஒரு ஆக்டிவோட இருக்குமெண்டா பெஸ்ட் இல்லாத ஊடகத்தை புறக்கணிக்கலாம், தரம் குறைஞ்ச ஊடகத்தை புறந்தள்ளலாம். தரமான ஊடகம் எது, நல்ல ஊடகம் எது, அபிவிருத்தி ஊடகம் எது, மாற்று ஊடகம் எது, எதிர்ப்பு ஊடகம் எது, இப்படியான ஊடகத்தை நுகரக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட உருவாகணும் என்றால் தனிப்பட்ட அவதானம் விஞ்ஞான முறையில் செயற்படுத்தப்படணும். இல்ல அது அவிஞ்ஞான முறையில் செயற்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்க தேவையில்லாத ஊடகத்தை, தேவையில்லாத விளம்பரங்களை, தேவையில்லாத வயதுக்கு, பால்நிலைக்கு, பண்பாட்டுக்கு ஒப்பாத விடயங்களை ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம். ஏன்? உங்களோட தனிப்பட்ட அவதானம் அவிஞ்ஞான முறையில் செயற்படுது. எனவே தனிப்பட்ட சுருக்கம் என்னன்னு சொன்னா நான் முடிவுக்கு வரோம். இது எங்களுக்கு பொதுவான விஷயம். இந்த பாயிண்ட்ஸ்ல வர்றது தனிப்பட்ட அவதானம் சுருக்கமா பாருங்க. எங்களோட இலக்குல தங்கி இருக்குது. இலக்கு தெளிவாக இருந்தா தேவையான தகவல் கிடைக்கும். இலக்கு தெளிவற்றிருந்தா தேவையற்ற தகவல் எங்களோட சேரும். இல்ல உங்களோட இலக்கிட வலிமை சிறந்த முறையில் இருந்தா நீங்க ஊடகத்தை கட்டுப்படுத்துவீங்க. இலக்கிட வலிமை குன்றி காணப்பட்டா உங்களே ஊடகம் கட்டுப்படுத்தும். தனிப்பட்ட அவதானம் இரண்டு விதத்தில் செயற்படும். ஒன்று விஞ்ஞானம் அவிஞ்ஞானம், அதாவது உணர்வுடன் உணர்வின்றி. அது விஞ்ஞான முறையில் செயற்பட்டா உணர்வுடன் செயற்பட்டா என்னென்ன பண்புருவாக நாங்க பார்த்தோம். அது உணர்வின்றி செயற்பட்டா என்னென்ன பண்புருவாக நாங்க பார்த்தோம். கடைசியா செல்ல போறீங்க. இந்த தனிப்பட்ட அவதானம் என்றது நீங்க தொடர்ச்சியா செய்ய வேண்டிய வேலை, இதோட நிக்காதது. நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினாதான் உங்களால ஊடகத்தின் எதிர்மறை தாக்கத்திலிருந்து உங்களே பாதுகாக்கலாம். பாடம் விளங்கிச்சா? பாடம் விளங்கிச்சா இல்லையா? சார் இப்ப இந்த இதுக்கு கேள்வி வந்த விட எழுதுறது ஒரு விளக்கத்தை ஒரு உதாரணம் தானே கொடுக்குற அடுத்தது. இப்ப நான் சொன்ன விளக்கம் தானே இப்ப நான் இப்ப சென்ன விளக்கம் தானே. ஒவ்வொரு பந்தி விளங்கப்படுத்தின இந்த பந்தி இதை செல்லுது, இந்த பந்தி இது விளக்கம் விளங்கிச்சா உங்களுக்கு என்னண்டு? எக்ஸாம்ல கேட்டா இதே மாதிரி எழுதுங்க. சரியா? ரைட். இப்ப சமரி சுருக்கம் யாருக்கு செல்லலாம்? அப்ப நான் சொன்ன மாதிரி சுருக்கம் சரி, முதலாவது பந்தி இந்த விஷயம், இது ரெண்டாவது பந்தி இந்த விஷயம், முடிவு இதுதான். பாப்பமே யாருக்கு டெலண்டிங்கன்னு பாப்போம். திறமை, இது திறமை தான் முக்கியம். நீங்க விளங்கப்படுத்தினா அவங்கள்ட்ட நல்ல ஆளும் உருவாகும். நீங்க உங்களுக்கு படிச்சு கொடுப்பீங்க. இல்லையா கஷ்டம். முன்னுக்கு செல்ல பாருங்க, பேசாம ஈக்காதீங்க. நிறைய பேர் சும்மா இருக்கிறீங்க கிளாஸ்ல. ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க பாப்போம். முயற்சி அவ்வளவுதான். இப்ப யாரும் இங்க 100% தெரிஞ்சு கொண்டு வர இல்லையே, தெரியாம தான் நான் படிச்ச லெவல். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரா ஒரு ஆள் வாங்களே முன்னுக்கு. நான் யாருக்கு மேலவா பலகீனமானாக்கள் இல்லையே, நீங்க பலமானாக்கள் தான் முன்னுக்கு செல்லுங்க பாப்போமா. பாப்பமே யாரு பலமான பிள்ளைண்டு. என்ன சொல்றீங்க? யாருக்கும் செல்லியல அப்படியா? நிறைய ஊர் வைக்கிறீங்க. அக்கீல அட்டாலஜன் ரைட் பண்ணுங்கம்மா. ரைட்டா? நம்ம இந்த ஊடக விலங்கறிவு எமது இலக்கு அது சம்பந்தமா தெளிவா இருக்குமா இருந்தா நம்ம தகவல்கள் தேவையான தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த இலக்கு தெளிவில்லாம இருந்துச்சுண்டா நமக்கு நம்ம சேமிக்கிற தகவல்கள் தேவையில்லாத தகவல்களா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஊடக விலங்கறிவு பத்தி சக்தி அதுல சிறந்த வலிமை சிறப்பா இருக்குமெண்டா நாம ஊடகத்தை கட்டுப்படுத்துவோம். அப்படி இல்லாம இருக்குமெண்டா ஊடகம் நம்மளை கட்டுப்படுத்தும். மாஷா அல்லாஹ். முதலாவது பந்தி கிளியர். அடுத்த பந்திக்கு வாங்க. அடுத்தது அதுல தனிப்பட்ட அவதானம் நம்ம சிறந்த உணர்வோட இருப்போம்டா, விஞ்ஞானத்தோட இருப்போம்டா நம்மட மதிநுட்பம் நல்லதா காணப்படும். அதுவே உணர்வின்றி செயற்படுவோம்டா நம்மட மதிநுட்பத்துல சேமிக்கப்படுற தகவல் கெட்ட விஷயங்களை சேமிப்போம், கெட்டதா காணப்படும். சரி, முடிவு என்ன சொல்ல போறீங்க கடைசியா?
நாம இந்த ஊடக விலங்கறிவை சிறப்பா கையாளுறதால வந்துகிட்டு என்னென்ன நன்மைகள் வருதுன்னு சொன்னா சொல்லுங்க உம் ஒன்றெண்ட சொல்லுங்க ஒன்றெண்ட சொல்லுங்க. நாம ஒரு ஊடக சிறந்த செயற்படு பெறுற மாறலாம். சிறந்த ஒரு செயற்படு பெறுநரா இருப்போம். நம்ம தகவலை அந்த இந்த சரியான முறையில வடிகட்டி வடிகட்டி ரைட் குட் சரி வடிகட்டி எடுக்கக்கூடிய ஒரு இதாயிருப்போம். அடுத்தது வந்துகிட்டு உணர்வின்றி செயற்பட்டாங்களா என்ன சொல்ல போறீங்க? அங்கால என்ன சொல்லுவீங்க? அப்ப அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்த தகவல்களை வந்துகிட்டு அந்த ஊடகத்துக்கு அடிமையாகி காணப்படுவாங்க. ரைட் குட் இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். உணர்வின்றி செயற்பட்டா அவங்களோட நேரத்தை வந்துகிட்டு தேவையில்லாத விடயங்கள்ல செலவழிப்பாங்க. அண்ணா குட். அப்ப எனவே கடைசி எல்லாம் தனிப்பட்ட அவதானம் என்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். தேங்கி நிக்காது. இருந்துக்கு அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சிறந்த செயற்படுவனாக மாறலாம். சரியா? ரைட் பரவாயில்ல பாருங்க, ஒரு முயற்சி அவ்வளவுதான். இப்ப நாங்க நீங்க என்னடா பிள்ளையா செல்றா விக்கிறவை எல்லாம் யோசிக்கிறல்ல. இப்படித்தான் ஸ்டார்டிங். இப்ப நாங்க ஒரு சேரா ஒரு டீச்சரா நாங்க மாறணும்டா இங்கதான் பேசி பழகுறது. வேற எங்க பேசி பழக போறோம்? ஒரு சந்தர்ப்பம். இப்பயும் உங்களை ஜூம்ல ஒன் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல போறோம் இல்லையே. இருந்த மாதிரி கிளாஸ்ல ஒரு நாளைக்கு செல்லுவேன். வேற யாராவது ஒரு ஆளு சான்ஸ் தரலாம். ஒரு ஆளு தரலாம் சான்ஸ். பாப்பமே யாராவது ஒரு ஆள். நான் சொல்றேன் சார். சஸ்னா ரேவனு பண்ணுங்க பாப்போம். ரைட். தனிப்பட்ட அவதானம் உருவாக்கப்படுவது எம்மை இயக்குற இலக்கினால் அவ்விலக்கின் மூலம் தேவையான தகவல் எமக்கு வழங்கப்படும். எமது இலக்கு தெளிவானதாக இருந்தால் தேவையான தகவல் பெறப்படும். எமக்கு இலக்கு தெளிவில்லை என்றால் தேவையற்ற தகவல் பெறப்படும். ஊடகத்தை நுகரும் சக்தி வலுவானதாக காணப்படுமாயின் ஊடகத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். ஊடகத்தை நுகரும் சக்தி வலுவற்றதாக காணப்படுமாயின் ஊடகம் எம்மை கட்டுப்படுத்தும். ரைட் குட். அடுத்த பந்தி சொல்லுங்க. தனிப்பட்ட அவதானம் 2 வழிகளில் தங்கியிருக்கும். ஒன்று உணர்வின்றி, இன்னொன்று உணர்வுடன். உணர்வுடன் செயல்படும் இவற்றின் பொதுவாக மதிநுட்பம் வளர்ச்சியடையும். உணர்வுடன் செயற்படுவோமானால் ஊடகத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். ஊடகத்தை சிறந்த முறையில் நுகரலாம். வடிகட்டி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். செயற்படு பெறுநராக செயற்படலாம். உணர்வின்றி செயற்படுவோமானால் சிறந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஊடகம் எம்மை கட்டுப்படுத்தும். தேவையான தகவல்களை பெற முடியாது. முடிவு என்ன சொல்லுவீங்க? முடிவு ஊடக விலங்கறிவு என்பது தொடர்ச்சியாக நிகழும். இது ஒரு இடத்துல முற்று பெறாது. சோ போலியான மாய ஊடகங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனிப்பட்ட அவதானம் அவசியம். மாஷாஅல்லாஹ். நாங்க பதுளையில ஒரு டீச்சர் உருவாக்கிட்டோம். அப்படியா? என்ன சொல்றீங்க நீ எல்லாருமே? உருவாக்கிட்டோமா? அஸ்லோ உருவாக்கிட்டோம். மாஷாஅல்லாஹ். ரைட் ஓகே. இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல அறிவு கட்டமை பத்தி படிப்போம். சரியா? இன்னைக்கு போதுமா எவ்வளவு? ரைட் ஓகே. அப்ப பாடத்தை முடிப்போமா? சரி கேட்கணுமா? டவுட் என்ன? சரி